வணக்கம். இந்த வீடியோல நம்ம எண்ணியல்ல முக்கியமான क्वेश्चंस வந்து பார்க்க போறோம். சோ அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க அப்படினு சொல்லிட்டு பாருங்க. -7 பவர் x + 2 பிளஸ் -7 பவர் 5 ஈக்குவல் டு -7 பவர் 10 இப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இதுல என்ன கேக்குறாங்கன்னா x இன் மதிப்பை காண்க அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? அதாவது இந்த இடத்துல x க்கான மதிப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. கீழே பாருங்க எல்லாமே, அதாவது இந்த அடிமானங்கள் எல்லாமே எப்படி இருக்கு? சமமாக இருக்கு. ஓகேங்களா? அடிமானங்கள் எல்லாமே சமமாக இருக்கு. சோ அப்படி இருந்தா -7 நான் என்ன செய்யறேன்? அடிமானங்கள் சமமாக இருந்தால் அடுக்குகளை கூட்டிக் கொள்ள வேண்டும். சரிங்களா? அப்ப கீழே சமமா இருந்துச்சுன்னா மேல என்ன பண்ணிக்கணும்? கூட்டிக்கணும். அப்போ x + 2 + 5 இது பாருங்க கூட்டிக்கிட்டேன். ஓகேங்களா? ஈக்குவல் டு -7 பவர் 10. சோ இங்க பாருங்க இங்கேயும் -7 இங்கேயும் -7. ஓகேங்களா? அப்ப -7 பவர் x பிளஸ் 2யும் 5யும் கூட்டினா 7 ஈக்குவல் டு -7 பவர் 10. சரிங்களா? இப்பதான் என்ன பண்ணலாம்? அடிமானம் ரெண்டுமே சமமா இருக்கு. சோ கீழே இருக்குது கேன்சலா. சரிங்களா? அப்ப நான் என்ன பண்றேன்? மேல பாருங்க x + 7 ஈக்குவல் டு 10. அப்போ +7 ஈக்குவல் டு அந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகும்? -7 ஆகும். ஓகேங்களா? அப்போ x ஈக்குவல் டு 10 - 7. அப்போ x ஈக்குவல் டு 3. சோ x ஈக்குவல் டு 3 அப்படின்றது தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். அதாவது ஆப்ஷன் பி. இதுதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேங்களா? செகண்ட் क्वेश्चन பாப்போமா? சரி, क्वेश्चन நம்பர் 2 பாருங்க. 10 power x divided by 10 power -3 equal to 10 power 9 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்கேயும் கேட்கிற क्वेश्चन என்னன்னு கேட்டீங்கன்னா x இன் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ நம்மளுக்கு எண்ணியலை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஈஸியான டாபிக். ஆனா நிறைய கான்செப்ட் இருக்கும். ஓகேங்களா? அதனால நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். பாருங்க இது எல்லாமே பேசிக்ஸை பொறுத்தது. 10 power x இங்க வகுத்தல்ல இருக்கு. ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போகும்போது என்ன ஆகும்? பெருக்கல்ல போயிடும். சரிங்களா? அப்போ 10 power 9 பெருக்கல் 10 power -3. பாருங்க 10 power x நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அடிமானங்கள் சமமா இருக்கு. பெருக்கும் போது அடிமானங்கள் சமமாக இருந்தா அடுக்குகளை கூட்டிக்கணும்னு. ஆனா இங்க ஏற்கனவே என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்ப என்ன ஆகும்? 10 power 9 - 3 வரும். இல்லனா இத ஒரு ஸ்டெப் இப்படி வச்சுக்கலாமா? நான் என்ன சொன்னேன்? அடிமானம் சமமாக இருந்தால் அடுக்குகளை கூட்டிக்கணும்னு சொன்னேன். சோ இது பிளஸ் இந்த -3. ஓகேங்களா? 9 பிளஸ் இந்த -3. அப்போ 10 power x ஈக்குவல் டு 10 பிளஸ் இன்டு மைனஸ் தானே. அப்போ 9ல 3 போனா என்ன ஆகும்? பாருங்க 10 power x ஈக்குவல் டு 10 power 6ன்னு வரும். ஏன்னா 9ல 3 போனா 6. ஓகேங்களா? 10 கேன்சல் ஆயிடுச்சு. x ஈக்குவல் டு 6. இதுதான் செகண்ட் क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேங்களா? அதாவது ஆப்ஷன் சி. இதுதான் செகண்ட் क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேங்களா? சோ போன சம்முக்கும் இந்த சம்முக்கும் பெருசா ஒண்ணும்லாம் டிஃபரன்ஸ் இல்ல. கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே பேசிக் கான்செப்ட்ஸ். அதாவது வகுத்தல்ல இருக்குன்னா ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகும்போது பெருக்கல் ஆகும். அடிமானம் சமமா இருந்தா அடுக்குகளை கூட்டிக்கணும். இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா இந்த சம் ஈஸி தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பாப்போமா? சரி, क्वेश्चन நம்பர் 3 பாருங்க. 1 + 3 + 5 + etc. + 99 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கான கூடுதல் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? அதாவது இதுக்கான சம். இது எல்லாத்தையும் கூட்டி வர ஆன்சர் தான்பா கேக்குறாங்க. ஓகேங்களா? ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் கூட்டணும். அதாவது 5, 5க்கு அப்புறம் 7, 7க்கு அப்புறம் 9, 9க்கு அப்புறம் 11, அந்த மாதிரி 99 வரைக்கும் இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரி சம் கொடுத்துட்டு இதுல क्वेश्चनலயே ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க. ஒற்றைப்படை எண்களின் கூடுதல், அதாவது ஆட் நம்பர்ஸ் வர கூடுதல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி क्वेश्चन கேட்டா முதல்ல n என்னன்னு தெரியணும். சரிங்களா? என்னன்னா என்ன சார்? நம்பர். சரியா? எத்தனை நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும். ஓகேவா? எத்தனை எண்கள், அதாவது எண்ணிக்கை எத்தனை இருக்குன்னு தெரியணும். பாருங்க 99 வரைக்கும் எத்தனை ஒற்றைப்படை எண்கள் இருக்கும், எத்தனை இரட்டைப்படை எண்கள் இருக்கும். சரிங்களா? 99 வரைக்கும் இப்போ 100ல 50 ஒற்றைப்படை எண்கள்,
50 இரட்டைப்படை எண்கள். கரெக்ட் தானே? ஆட் நம்பர்ஸ் 50, ஈவன் நம்பர்ஸ் 50. சரிங்களா? அப்ப 99ல 50 ஒற்றைப்படை எண் இருக்கும். சரிங்களா? 49 இரட்டைப்படை எண்கள் இருக்கும். அதாவது இரட்டைப்படை எண்கள்னா 2, 4, 6, 8 அதெல்லாம். ஒற்றைப்படை எண்கள்னா 1, 3, 5, 7 அதெல்லாம். சரிங்களா? இதெல்லாம் அதில் தானே வருது. சோ இங்க பாருங்க 99 வந்துச்சு, அது ஒரு ஒற்றைப்படை எண். இங்க ஏன் சார் 1 குறையுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க 100 குடுக்கல. 100 வந்து ஒரு இரட்டைப்படை எண். சரிங்களா? அதனால்தான் இங்க நான் 49ன்னு சொல்லியிருக்கேன், இது மட்டும் 50ன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா 50ல இந்த 99 அடங்கும். சரிங்களா? அப்போ n ஈக்குவல் டு என்னது? 50. சரிங்களா? இந்த மாதிரி மொத்தம் எத்தனை நம்பர் வருதா? 50 நம்பர் வரும். அதாவது 1, 3, 5ன்னு சொல்லிட்டு 99 வரைக்கும் நம்ம 50 நம்பர் எழுதுவோம். சரிங்களா? அதனால இப்போ ஒற்றைப்படை எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா n². இது ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஒற்றைப்படை எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா n². அதாவது என்னோட வேல்யூ எனக்கு 50, அதை ஸ்கொயர் பண்ணி வர்றதுதான் ஆன்சரு. சோ 5 ஸ்கொயர் பண்ணா 25, ஒரு 0 ஸ்கொயர் பண்ணா 2 0. சரிங்களா? அவ்வளவுதான் ஆன்சர். சோ இந்த மாதிரி क्वेश्चन கேட்டா நமக்கு என்ன தெரியணும்? ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் 1ல இருந்து 99 வரைக்கும் எத்தனை ஒற்றைப்படை எண்கள் இருக்குன்னு தெரியணும். 50 ஒற்றைப்படை எண்கள் இருக்கு. சரியா? அதை ஸ்கொயர் பண்ணி வர்றதுதான் அதுக்கான கூடுதல். இது ஒற்றைப்படை எண்கள் கேட்டா மட்டும்தான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? n² என்னது? ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் சொன்னாதான் இந்த n² அப்படின்ற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பாப்போமா? சோ இதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் பி. சோ நெக்ஸ்ட் சம் பாப்போம். சோ क्वेश्चन நம்பர் 4 பாருங்க. ஒரு வர்க்க எண்ணின் கனமானது 729. சரிங்களா? ஒரு வர்க்க எண்ணின் கனமானது, சோ கனம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, கியூப். சரிங்களா? கனம்னா என்னது? 3 அங்க போடணும். எனில் அந்த எண்ணின் வர்க்க மூலத்தை காண்க. சரி, அந்த எண்ணின் வர்க்க மூலத்தை காண்க. ஓகே, இது கனம் சொல்லியிருக்காங்க. இப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏதோ ஒரு நம்பரை, சரிங்களா, இந்த 729 இங்க பாருங்க, 3ஆம் வாய்ப்பாடுல போடலாமா? 3ஆம் வாய்ப்பாடுல 3 2 6, மீதி வந்து 1. சோ 12, 3 4 12, 3 9, இப்படி பிரிக்கலாமா? அதே மாதிரி மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாடுல போட்டா 3 8 24. சரிங்களா? 1 3 3 அப்படின்னு பிரிக்கலாம். மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாடுல போட்டா 3 2 6. சரிங்களா? மீதி 2 வரும். 21 வந்து 7 முறை வரும். மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாடுல போட்டா 3 9 27. அகைன் 3ஆம் வாய்ப்பாடுல போட்டா 3 முறை வந்து 9. சரிங்களா? மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாடுல போட்டா 1 3 3 அப்படின்னு சொல்லிட்டு வருது. கரெக்ட் தானே? சோ இதை எப்படி எழுதலாம்? 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. சரிங்களா? 6 முறை வருது. சோ இங்க பாருங்க, பவர் 3ன்னு போட்டிருக்காங்களா? அப்படி இப்படி போடுறாங்கன்னா என்ன அர்த்தம்னா 3 முறை வந்திருக்கிற நம்பர்ல ஒரு முறை எழுதிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி 3 முறை வந்திருக்கிற வேல்யூவை ஒரு முறை எழுதிக்கணும். சரிங்களா? இங்க 3 3ஆ பிரிக்க சொல்றாங்கன்னு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இங்க 2ன்னு போட்டுருந்தாங்கன்னா இங்க 2 2ஆ பிரிக்க சொல்றாங்கன்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அப்ப ஆன்சர் என்ன வருது? 9ன்னு வருது. அவங்க என்ன சொல்றாங்க क्वेश्चन பாருங்க. ஒரு வர்க்க எண்ணின் கனமானது 729. சரிங்களா? எனில் அந்த எண்ணின் வர்க்க மூலத்தை காண்க. சோ இந்த எண்ணின் வர்க்க மூலத்தை காண்க. சோ வர்க்க மூலம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இத 2ஆ பிரிக்கணும். சரிங்களா? அப்ப 9 எதுக்கு வரும்? 3 இன்ட்டு 3ன்னு பிரிப்போமா? சரிங்களா? அப்ப 2 முறை வர நம்பர்ல ஒரு முறை எழுதிப்போம். அதாவது 3 ஸ்கொயர் தானே 9, 3 9. கரெக்டா? அப்ப ஆன்சர் வந்து இதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா 3. சோ புரியுதா? அப்ப ஆப்ஷன் சி தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேங்களா? சோ क्वेश्चन கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆன்சர் ஈஸியா வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பாப்போமா? சோ क्वेश्चन நம்பர் 5, √48. இதுக்கான தோராய மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி क्वेश्चन கேக்குறாங்கன்னா இதுக்கு ஆப்ஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 5, செகண்ட் ஆப்ஷன் 6, தேர்ட் ஆப்ஷன் 7, ஃபோர்த் ஆப்ஷன் 8 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுல √48 அப்படின்றது எந்த நம்பருக்கு பக்கத்துல வரும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். சரிங்களா? பாருங்க,
இது பக்கத்துல வர ரூட் நம்பர் என்னன்னு கேட்டீங்கன்னா ரூட் 49. இதுக்கு ரூட் எடுத்தா 7. கரெக்ட் தானே? இதுக்கு அத்த நம்பரே ரூட் 49. அந்த ரூட் 49க்கு ரூட் எடுத்தா என்ன வரும்? 7ன்ற ஆன்சர் வரும். சோ பக்கத்துல வர நம்பர் வந்து 7 தான். சரிங்களா? அப்ப ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா 7. அதாவது ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். சோ தோராய மதிப்பு அப்படின்னா இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா கம்பல்சரி 6.999 கிட்டத்தட்ட அப்படி போகும், இல்ல 6.98 அப்படி போகும். சரிங்களா? அப்போ 6.9 கிட்ட வந்துச்சுனாலே அது 7 பக்கத்துல தானே இருக்கு. சோ அவங்க கேட்கறது என்னன்னா தோராய மதிப்பு தான், அக்யூரேட்டா வேல்யூ கேட்கல, அப்ராக்சிமேட் வேல்யூ கேட்கறாங்க. அப்படின்றனால நம்ம 7 தான் ஆன்சரா சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போமா? கொஸ்டின் நம்பர் 6. 43 இன்ட்டு 69 இன்ட்டு 551 இன்ட்டு 9242 இந்த நம்பருக்கான ஒன்றாம் இலக்கம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது ஒன்றாம் இலக்கம்னா என்னன்னா இது 6வது புக்ல இருக்கும். 1 10 100ன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? இந்த 1 10 100ல இப்ப 424 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா இந்த நம்பர்ல 4 அப்படின்றது ஒன்றுகள், அதாவது ஒன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 2 அப்படின்றது என்னது? 10 பத்துகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 4ன்றது என்னது? நூறுகள், அதாவது 1 10 100 1000 10,000 அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதாங்க இங்க கேக்குறாங்க. ஆனா எதுக்காக கேக்குறாங்கன்னா இந்த நம்பர் ஃபுல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணுமா. அப்படி மல்டிப்ளை பண்ணிட்டு அதுல ஒன்றாம் இலக்கம், அதாவது கடைசியா வர நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சொல்றது புரியுதா? இந்த எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுல கடைசியா வர நம்பர் என்னவா இருக்கும், அதுதான் ஒன்றாம் இலக்கம். சோ ஒன்றாம் இலக்கம்னா ரொம்ப ஈஸி. என்ன சார் பண்ணோம்? கடைசியா இருக்கிற நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. 3யும் 9யும் பெருக்குனா 27. கரெக்ட் தானே? இந்த நம்பரையும் பெருக்குறீங்க, 27 வருது. இந்த 27ல கடைசி நம்பர் எது? 7. சரிங்களா? இந்த 7யும் இங்க இருக்கிற கடைசி 1யும் பெருக்குங்க. 7 7. சரிங்களா? அப்ப ஆன்சர் இங்கேயும் எனக்கு என்ன வருது? 7ன்னு வருது. 7ல ஒன்றாம் இலக்கம் 7 தான், அதனால எதுவும் பண்ண முடியாது. சரிங்களா? அதுக்கப்புறம் 7யும் இங்க இருக்கிற கடைசி நம்பரையும் பெருக்குங்க. என்ன வருது? 7 2 14. சரிங்களா? இந்த 14ல ஒன்றாம் இலக்கம் என்ன? 4. கரெக்ட் தானே? சோ இங்க இருக்கிற அந்த பெரிய நம்பர் எல்லாத்தையும் நீ மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு கடைசியா வர ஆன்சர், அத கடைசியா வர நம்பர் என்னவா இருக்கும்? 4ஆ தான் இருக்கும். ஓகேங்களா? அதாவது ஆப்ஷன் டி இதுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். புரியுதுங்களா? ரொம்ப ஈஸியான மெத்தட். இல்லனா நீங்க என்னதான் பண்ணி ஆகணும்? இங்க இருக்கிற எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணனும். மல்டிப்ளை பண்ணிட்டு அதுல கடைசியா என்ன நம்பர் வருதோ அதுதான் ஆன்சர். சரிங்களா? அதாவது புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த நம்பரை பெருக்குனா இப்படி வருதுன்னு வெச்சீங்களேன். இப்படி வருதுன்னு வெச்சீங்களேன், இவ்வளவு பெரிய நம்பர் வருது. இதுல கடைசியா வருது பாத்தீங்களா? இந்த எண்ணை தான் கேக்குறாங்க, ஒன்றாம் இலக்கம்னு. சரிங்களா? அதுக்கு தான் நான் ஷார்ட்கட் என்ன சொல்றேன்? கடைசி நம்பர்களை மட்டும் பெருக்கிட்டு வாங்க. ஓகேங்களா? அந்த மெத்தட்ல பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பாப்போமா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन. இரு எண்களின் கூடுதல் 55. சரிங்களா? ரெண்டு எண்களின் வித்தியாசம் 7. பாருங்க, எக்ஸ்ன்றது ஒரு எண்ணுன்னு எடுத்துக்கிறேன், yன்றது ஒரு எண்ணு. அந்த ரெண்டு எண்ணையும் கூட்டினா எனக்கு 55 வருது. ஓகேங்களா? அந்த ரெண்டு எண்ணையும் கழிச்சா எனக்கு 7 வருது. சோ அப்போ அது எந்த ரெண்டு எண்கள் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் நார்மல் மெத்தட்ல போட்டு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் இதுக்கான ஷார்ட்கட் சொல்றேன். ஓகேங்களா? பாருங்க, இது பிளஸ் ஒய், இது மைனஸ் ஒய்யா, கேன்சல் ஆயிடுமா? அப்போ எக்ஸையும் எக்ஸையும் கூட்டினா 2x. இது பாருங்க, 55 7 கூட்டினா 62. சோ x ஈக்குவல் டு என்ன வரும்னு கேட்டீங்கன்னா 1 2 2, இங்க 3 2 6, 1 2 2. சோ x ஈக்குவல் டு 31. இந்த 31 வந்து இதுல எதனா ஒரு ஈக்குவேஷன்ல போடுவோமே. பாருங்க, 31 பிளஸ் y ஈக்குவல் டு 55. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போடுறேன். இதுல x க்கு பதிலா என்னன்னு போடுறேன்? 31ன்னு போடுறேன். அப்போ y ஈக்குவல் டு என்ன வரும்? 55. இந்த பிளஸ் 31 ஈக்குவல் டு அந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகும்? மைனஸ் 31 ஆகும். சரிங்களா? அப்போ y ஈக்குவல் டு 24. சோ ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா 31, 24. அதாவது ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஆப்ஷன் ஏ.
பட் இதுக்கான ஆன்சர் ஈஸியா ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேக்குறாங்க, அதாவது ரெண்டு எண்களின் கூடுதல், ரெண்டு எண்களின் வித்தியாசம் குத்து கேக்குறாங்க அப்படின்னா ஒரு சின்ன ஷார்ட்கட், 55யும் 7யும் ஒரு முறை கூட்டி அதை 2ஆல வகுத்துக்குங்க. சரிங்களா? அதாவது இந்த ரெண்டு எண்களை சொல்றது புரியுதான்னு பாருங்க. 55யும் 7யும் ஒரு முறை கூட்டி 2ஆல வகுத்துக்குங்க. சரிங்களா? அதே 55யும் 7யும் ஒரு முறை கழிச்சு 2ஆல வகுத்துக்குங்க. சொல்றது புரியுதான்னு பாருங்க. ஒரு முறை கூட்டி 2ஆல வகுத்துக்குங்க, இன்னொரு முறை கழிச்சு 2ஆல வகுத்துக்குங்க. சரிங்களா? இத கூட்டினா என்ன வருது? 62ன்னு வரும். 62/2. இத அடிச்சா பாருங்க, 1 2 2 3 2 6 1 2 2 31. அதே மாதிரி 55ல 7 கழிச்சா 48. சோ 48/2ன்னு வருதா? 1 2 2 2 2 4 4 2 8. சோ 31,24. அவ்வளவுதாங்க ஆன்சர். பாருங்க, இது விட இது ஈஸியா இருக்கும். ஒரு முறை கூட்டி 2ஆல வகுத்துக்கிறீங்க, இன்னொரு முறை கழிச்சு 2ஆல வகுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? சோ இது ஒரு ஷார்ட்கட். இல்லனா ஆப்ஷன் மெத்தட்னு ஒன்னு இருக்குங்க. அது என்ன ஆப்ஷன் மெத்தட் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, 4 ஆப்ஷன். இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு? 40,15. 40,15. சி மூணாவது ஆப்ஷனா என்ன கொடுத்திருக்காங்க? 10,3. டி நாலாவது ஆப்ஷனா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 25,30. சோ இந்த 4 ஆப்ஷன்லயும் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த இதுல சப்ஸ்டிட் பண்ணுவோம். சரிங்களா? ரெண்டு எண்களை கூட்டினா எவ்வளவு வரணும்? 55 வரணும். 31 24 கூட்டி பாருங்க, 55 வருதா? சோ 1 ஓகே. ரெண்டு எண்ணையும் கழிச்சா, அதாவது 31யும் 24யும் கழிச்சா 7. பாருங்க, இந்த ரெண்டு நம்பரை கூட்டினா 55 வருது, இந்த ரெண்டு நம்பரை கழிச்சா 7 வருது. கரெக்ட் தானே? அப்போ இதுதானே ஆன்சரா இருக்கும். மீதி எதுக்குமே அந்த மாதிரி வராது. சரிங்களா? மீதி 3 ஆப்ஷனுக்குமே அந்த மாதிரி வராது. இது பாருங்க, இது ரெண்டுத்தையும் கூட்டினா 55 வருது. சரிங்களா? அவங்க என்ன சொல்றாங்க? ரெண்டு எண்களை கழிச்சா எனக்கு 7 வரணும். 40ல 15 போனா 25 தானே, 7 வரல. சோ 1 சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. சரிங்களா? இன்னொன்னு வரல. சோ இதுல பாருங்க, 10யும் 3யும் கூட்டினா 13. அங்கேயே தப்பு. சரிங்களா? ஆனா 10ல 3 கழிச்சா 7 வருது. சரிங்களா? இங்கேயும் பாருங்க, 25யும் 30யும் கூட்டினா 55. ஆனா 25ல 30 கழிச்சா -5. சரிங்களா? அப்ப இது மூணுமே வராது. இதுதான் ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. சரிங்களா? 31 24 கூட்டினா 55, 31ல 24 கழிச்சா 7. சரிங்களா? அப்ப ஆன்சர் இதுதான். சோ 3 மெத்தட் சொல்லிட்டேன். எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை ட்ரை பண்ணீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பாப்போமா? क्वेश्चन नंबर 8 பாருங்க. ஒரு எண்ணின் 4 மடங்கு, அந்த எண்ணை நான் x ன்னு எடுத்துக்கிறேன், அந்த எண்ணின் 4 மடங்கு அப்படின்னா 4ஆல பெருக்கிக்கிறேன். சரிங்களா? அது மடங்குடன் 11 கூட்டினால், சோ 11 கூட்டினா எனக்கு என்ன கிடைக்குதா? 31 கிடைக்கிறது. எனில் அந்த எண்ணை காண்க, அதாவது x கண்டுபிடி அப்படின்றாங்க. சரிங்களா? ஒரு எண்ணின் 4 மடங்குடன் 11 கூட்டினால் 31 கிடைக்கிறது. எனில் அந்த எண்ணை காண்க. பாருங்க, 4x ஈக்குவல் டு 31, இந்த பிளஸ் 11 ஈக்குவல் டு அந்த சைடு போச்சுன்னா -11. அப்ப 4x ஈக்குவல் டு 31ல 11 போச்சுன்னா 20. ஓகேங்களா? அப்ப 4ஆம் வாய்ப்பாடுல வச்சா இது ஒரு முறை 4 5 20. சோ x ஈக்குவல் டு 5. சரிங்களா? இதுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். சோ இங்கே நீங்க எடுத்து வந்து இந்த 5 போட்டு பாருங்க. இந்த 5 எடுத்து வந்து x க்கு பதிலா போடுங்களே. 4 5 20. 20யும் 11யும் கூட்டினா 31. அவ்வளவுதான் ஆன்சர். சரிங்களா? இந்த 5 எடுத்து வந்து இதுல போட்டா ஆன்சர் வந்துரும். இந்த மாதிரி நீங்க ஆப்ஷன் வச்சு கூட ட்ரை பண்ணி பாருங்க. வேற எந்த ஆப்ஷன் போட்டாலும் இங்க ஆன்சர் 31 வராது. 5 போட்டா மட்டும்தான் வரும். சோ x ஓட வேல்யூ என்னது? 5. ஓகேங்களா? அதாவது ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? சோ क्वेश्चन நம்பர் 9. 6 7 3 4 ஸ்டார் 5. இந்த எண்ணை இங்க ஏதோ ஒரு நம்பர் போடுறாங்களாம். அந்த நம்பரை போட்டா இந்த எண் வந்து எதால டிவைட் ஆகுதா? 3ஆல டிவைட் ஆகுது அப்படின்றாங்க. சரிங்களா? இங்க ஸ்டாருக்கு பதிலா ஏதோ ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பரை போட்டா இந்த நம்பர், இந்த பெரிய நம்பர் வந்து 3ஆல டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்போ இந்த ஸ்டாருக்கான வேல்யூ என்ன? உனக்கு குடுத்திருக்கிற அந்த 4 ஆப்ஷன் என்னவா இருக்கும்? ஸ்டாருக்கான வேல்யூவா தான் இருக்கும். சரிங்களா?
ஸோ 3ஆல டிவைட் ஆகுது அப்படின்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு சார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, இங்க இருக்கிற எல்லா நம்பரையும் கூட்டிங்க. 6 + 7 + 3 + 4 + 5 பிளஸ் இந்த ஸ்டார். சரிங்களா? நம்பர் எல்லாம் ஃபர்ஸ்ட் கூட்டேன். இப்ப பாருங்க, 6 7 கூட்டினா 13, 13 3ஆல கூட்டினா 16, 16 4 கூட்டினா 20, 20 5 கூட்டினா 25 பிளஸ் இந்த ஸ்டார். ஓகேங்களா? எதால டிவைட் பண்ணோம்? 3ஆம் வாய்ப்பாடுல. இது 3ஆம் வாய்ப்பாடுக்கு மட்டுமே இந்த ஷார்ட்கட். ஓகேங்களா? இதே மாதிரி 9ஆம் வாய்ப்பாடுக்கு வரும். ஆனா 9ஆம் வாய்ப்பாடுக்கு இங்க 9ஆல டிவைட் ஆகுற மாதிரி இருக்கும். சரிங்களா? நீங்க இது மட்டும் தெரிஞ்சுங்க. 3ஆம் வாய்ப்பாடுக்கான ஷார்ட்கட் என்னது? எல்லாத்தையும் கூட்டிக்கிறீங்க. இங்க ஸ்டார் இருக்கா? இங்க எந்த நம்பர் போட்டா இது 3ஆல் டிவைட் ஆகும்? நான் என்ன பண்றேன்? 25 + 2ன்னு போடுறேன். 2ன்னு போட்டா என்ன ஆகும்? 27 ஆகுமா? 27 3ஆம் வாய்ப்பாடுல டிவைட் ஆகும்ல. சரிங்களா? அப்போ 2 தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். அவங்க கேட்கறது என்னன்னா, எந்த சின்ன வேல்யூ. இதுக்கப்புறம் நீங்க 5ன்னு போட்டா கூட இங்க 30ன்னு வரும். 30 3ஆம் வாய்ப்பாடுல டிவைட் ஆகும். ஆனா இது பக்கத்துல வர நம்பரு எந்த நம்பரை போட்டா அது 3ஆல டிவைட் ஆகும்னு கேக்குறாங்க. சரிங்களா? லாஜிக் கரெக்டா புரிஞ்சுக்கணும். சின்ன நம்பரா போடணும். சரிங்களா? அப்போ 25 இருக்கு, இன்னும் 2 சேர்த்தா 27 ஆகும். அந்த 27 3ஆம் வாய்ப்பாடுல டிவைட் ஆகும். சரிங்களா? அப்போ 2 தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேங்களா? அதாவது ஆப்ஷன் சி இதுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? சோ क्वेश्चन நம்பர் 10. 7 + 14 + 21 + etc. 790 சாரி 490. இதற்கான கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இது எல்லாமே பாருங்க 7ஆம் வாய்ப்பாடுல டிவைட் ஆகும். 7ஆல டிவைட் ஆகும். சோ 7ஆல டிவைட் பண்றேன்னா 7 காமனா வெளியே எடுக்கிறேன். 7ஆம் வாய்ப்பாடுல 1 7 7, 2 7 14, 3 7 21 பிளஸ் இங்க பாருங்க 7 7 49, இந்த ஒரு 0 கரெக்டா இருக்கா பாருங்க. 1 7 7, 2 7 14, 3 7 21, அதே மாதிரி 7 7 49, இந்த ஒரு 0. ஓகேங்களா? இப்போ 7 இது பார்க்க எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபார்முலா n × n + 1/2. சரிங்களா? இதுதான் இந்த மாதிரி क्वेश्चनக்கான கூடுதலுக்கான ஃபார்முலா. சரிங்களா? n × n + 1/2. இது ஞாபகம் வச்சுங்க, முக்கியமான மாடல். சரிங்களா? முக்கியமான சம். சோ இங்க n எது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கடைசி நம்பர். ஓகேங்களா? கடைசி நம்பர் தான் n. சோ அப்போ 70 70 + 1/2 பாருங்க. n-க்கு பதிலா 70 70 + 1/2 ஒரு 2 2 35 2 70. ஓகேங்களா? அப்ப 7 35, இங்க பாருங்க 70யும் 1யும் கூட்டினா 71. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க? இத பெருக்கிங்க 35யும் 71யும். சோ 35 × 71 பாருங்க. 1 5 5, 1 3 3. 7ஆம் வாய்ப்பாடுல 7 5 35, மீதி 3. 7 3 21 3 24. சோ 5 8 4 2. இதோட எதை பெருக்கணும்? இந்த 7 பெருக்கணும். சோ 7 5 35, மீதி 3. 7 8 56, 56 3 59, மீதி 5. 7 4 28, 28ஓட ஒரு 5 கூட்டினா 33, மீதி 3. 7 2 14, 14 3 17. சரிங்களா? அப்ப 17 395. அதுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேங்களா? அதாவது ஆப்ஷன் சியா? ஆப்ஷன் சி தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேங்களா? இல்லைன்னா டவுட் இருக்கா பாருங்க. சாதாரண பெருக்கல் இந்த ஒரு ஃபார்முலா தெரியணும். இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, நிறைய முறை கேட்ட क्वेश्चन. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி 1 + 2 + 3 etc. அந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் 70 தான் கொடுப்பாங்களா சார்? ஏதோ ஒரு நம்பர் கொடுப்பாங்க. ஆனா கடைசியா கொடுக்குற நம்பர் தான் n. அப்படி ஞாபகம் வச்சுட்டு போட்டீங்கன்னா இந்த மாடல் ஈஸி. ஓகேங்களா? சரி சரிங்களா? அப்ப ஆன்சர் என்னது? 17395. அதாவது ஆப்ஷன் சி தான் இந்த क्वेश्चनக்கான கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? क्वेश्चन நம்பர் 11. 1 cube 2 cube plus etc. k cube
இதற்கான ஆன்சர் 8 2 8 1. ஓகேங்களா? சோ அவங்க என்ன கேக்குறாங்கன்னா 1 + 2 + 3 எக்ஸெட்ரா k-க்கான மதிப்பு என்ன, இதற்கான மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. சரிங்களா? சோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு சார். என்னன்னு கேட்டீங்கன்னா n × n + 1/2 ஓட ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டீங்கன்னா n × n + 1/2 தான். சரிங்களா? சோ இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஒரு ஸ்கொயர் தான் டிஃபரன்ஸ். சரியா? வேற எதுவுமே டிஃபரன்ஸ் இருக்காது. சோ இங்க n க்கு பதிலா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா k கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. இங்க என்ன வரும்? k × k + 1/2 ஓட ஹோல் ஸ்கொயர் வரும். இங்க k × k + 1/2 மட்டும் வரும். ஓகேங்களா? வேற எதுவும் டிஃபரன்ஸ் இல்ல. இப்ப பாருங்க, குடுத்திருக்கிற வேல்யூ, அதாவது இங்க பெரிய வேல்யூ கொடுக்குறாங்க, கியூப் குடுத்தது சின்ன வேல்யூ k வை கேக்குறாங்க அப்படின்னா என்ன பண்றீங்கன்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கிறீங்க. சரிங்களா? ஸ்கொயர் ரூட் எடுக்கிறீங்க, அதாவது வர்க்க மூலத்தை கண்டுபிடிக்கிறீங்க. சின்ன வேல்யூ ஆன்சர் கொடுத்துட்டு பெரிய வேல்யூ கேக்குறாங்கன்னா அதை ஸ்கொயர் பண்ணிக்கிறீங்க, வர்க்கம் கண்டுபிடிச்சிக்கிறீங்க. சொல்ற லாஜிக் புரியுதா? பெரிய வேல்யூ கொடுத்துட்டு சின்ன வேல்யூவை கேக்குறாங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும், அப்புறம் சின்ன வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? அதாவது ரூட் 9 கொடுத்துட்டு 3 கேக்குற 9 கொடுத்துட்டு 3 கேக்குறாங்க அப்படின்னா ரூட் எடுத்துக்கணும். சரிங்களா? 3 கொடுத்துட்டு 9 கேக்குறாங்கன்னா ஸ்கொயர் பண்ணிக்கணும். அவ்வளவுதான் லாஜிக். சரிங்களா? சரி, இங்க பாருங்க, பெரிய வேல்யூ k3, இது k சின்ன வேல்யூ. சரிங்களா? அப்ப என்ன பண்ற? ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கிற. சோ ஸ்கொயர் ரூட் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இங்க பாருங்க, 82 81. ஓகேவா? நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஆப்ஷன் என்னன்னு பாருங்க. 62, செகண்ட் ஆப்ஷன் 83, 96, 91. சோ இந்த क्वेश्चனை பொறுத்த வரைக்கும் நீங்க இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. ஒரு சின்ன லாஜிக் தான். 1, சோ இந்த டேபிள் தெரியணும். 1 1 1, 2 2 4, 3 3 9, 4 4 16, 5 5 25, 6 6 36, 7 7 49, 8 8 64, 9 9 81, 5 5 100. சரிங்களா? ஏன் சார் இது தெரியணும் அப்படின்னா நல்லா பாருங்க, இங்க 1ல முடிஞ்சிருக்கு. சரிங்களா? சோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிற, அதாவது இங்க எது 1ல முடிஞ்சிருக்கு? 9ம் 1 மட்டும் தான் 1ல முடிஞ்சிருக்கு. சரிங்களா? இங்க 9ல முடிகிற மாதிரி என்ன ஆன்சர் இருக்கா பாருங்க, எதுவுமே இல்ல. சொல்ற லாஜிக் புரியுதான்னு பாருங்க. இங்க 1ல முடிஞ்சிருக்கு பெரிய வேல்யூ. சோ இந்த சைடுல இருக்கிறதுலாம் பெரிய வேல்யூ. சரிங்களா? இந்த சைடுல இருக்கிறதுலாம் சின்ன வேல்யூ. அப்படி ஞாபகம் வச்சுங்க. இதுல பெரிய வேல்யூல 1ல எது முடிஞ்சிருக்கு? 9 முடிஞ்சிருக்கு, 1 முடிஞ்சிருக்கு. இதுல ஆப்ஷன்ல பாருங்க, 9ல முடிகிற மாதிரி என்ன இருக்கா? எதுவுமே இல்ல. அப்போ 1ல முடிஞ்சிருக்கிற மாதிரி எது இருக்கோ அதுதான் ஆன்சர். சரிங்களா? 1ல இங்க ஏன்னா இங்க 1 9 மட்டும்தான் 1ல முடிஞ்சிருக்கு. சோ 91 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? டவுட் சார், எனக்கு இவ்வளோலாம் கஷ்டமா இருக்கு, புரியல அப்படின்றவன் என்ன பண்ணிக்க, 4 ஆப்ஷன்ல இப்போ 91 தான் ஆன்சர். டவுட்டா இருந்தா பாருங்க, 91 91 பெருக்கி பார்ப்போமா? 91 91, 9 1 9, 9 9 81. சோ 1 9 9 கூட்டினா 18, மீதி 1, 2 8, 8 2 8 1. இந்த ஆன்சர் வந்துருச்சு பாருங்க. சரிங்களா? அப்ப 91 ஸ்கொயர் பண்ணா 8 2 8 1 வருது. ஓகேங்களா? அப்ப ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா 91, அதாவது ஆப்ஷன் டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பாப்போமா? क्वेश्चन நம்பர் 12. 2 பவர் x = 64 எனில் x இன் மதிப்பை காண்க. சோ இது நிறைய முறை கேட்ட क्वेश्चन. இதே சம் क्वेश्चन மாறாம கேட்பாங்க. பாருங்க, 64 2 ஆல வகுத்துக்கிறேன். என்ன வரும்? 2 3 6, 2 2 4. மறுபடியும் 2 ஆல வகுத்தா 1 2 2, மீதி 1 வரும். சோ 12 6 முறை வரும். 2ஆம் வாய்ப்பாடுல 2 8 16. மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாடுல போட்டா 4 2 8. 2ஆம் வாய்ப்பாடுல போட்டா 2 2 4. சோ மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாடுல போட்டா 1 2 2. புரியுதா பாருங்க? 1 2 2, 2 2 4, 2 4 8, 2 8 16, 2 16 32, 2 32 64. சரிங்களா? சோ 2 பவர் x எப்படி எழுதலாம்?
2 பவர் 2 வந்து எத்தனை முறை இருக்கு? 1 2 3 4 5 6 6 முறை இருக்கு. சரியா? அப்ப 2 பவர் 6க்கான ஆன்சர் என்னது? 64. ஓகேங்களா? இதுல என்ன கேக்குறாங்கன்னா எக்ஸுக்கான மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. அதாவது இந்த எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல அங்க என்ன இருக்கு? 6 இருக்கு. கீழே பாருங்க, இந்த 2 2 கேன்சல் ஆயிடுச்சு. எக்ஸ் ஈக்குவல் டு 6. சோ எக்ஸின் மதிப்பு 6. அதுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? பாருங்க, 1 plus 2 plus 3 எக்ஸெட்ரா k ஈக்குவல் டு p ன்னு கொடுத்திருக்காங்களா? கரெக்ட்டா? அப்போ 1 கியூப் plus 2 கியூப் plus எக்ஸெட்ரா k கியூபுக்கான ஆன்சர் என்னன்னு கேக்குறாங்க. இது ரொம்ப ஈஸியான क्वेश्चन. ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி இந்த n into n plus 1 by 2 அப்படின்னு ஒரு ஃபார்முலா சொன்னேன். n into n plus 1 by 2 ஓட ஹோல் ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா சொன்னேன். கரெக்ட்டா? அதாவது இதற்கான ஃபார்முலா இது, இதுக்கான ஃபார்முலா இது. கரெக்ட் தானே? இதுதான் நம்ம பேசணும். இங்க பாருங்க, இதுக்கு மொத்தமே சேர்த்து p ன்னு கொடுத்திருக்காங்க. சரியா? இதுக்கான வேல்யூ தான் என்னன்னு p ன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது 1 plus 2 plus 3 எக்ஸெட்ரா k கான வேல்யூ p. அப்போ 1 கியூப் 2 கியூப் plus எக்ஸெட்ரா k கியூப்கான ஆன்சர் என்ன வரும்? p ஸ்கொயர் வரும். ஏன்னா இந்த n into n plus 1 by 2 க்கு பதிலா p ன்னு சொல்லிட்டாங்க. சோ இது ஃபுல்லா எடுத்துட்டு நான் அந்த இடத்துல p போடுறேன், மேல ஒரு ஸ்கொயர். சரியா? அப்ப p ஸ்கொயர் தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். அதாவது ஆப்ஷன் B. ஓகேங்களா? ஆப்ஷன் B தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? क्वेश्चन நம்பர் 14. இது வந்து ஒரு ஈஸியான क्वेश्चनங்க. 1 ல இருந்து 100 வரைக்கும் எழுதும்போது எத்தனை முறை 9 அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? சோ நல்லா பாருங்க, 1ன்ற நம்பரு 100 வரைக்கும் சரிங்களா எத்தனை முறை வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 21 முறை வரும். 1 மட்டும். சரிங்களா? இது ஒரு ஷார்ட்கட், ஞாபகம் வச்சுங்க. 1 இருந்து 100 வரைக்கும் 1ன்ற நம்பர் மட்டும் 21 முறை வரும். சரிங்களா? மீதி எல்லா நம்பருமே 2 3 4 5 6 7 8 9 மீதி எல்லா நம்பருமே 1 ல இருந்து 100 வரைக்கும் 20 முறை வரும். சரிங்களா? 20 முறை வரும். 0ன்ற நம்பர் மட்டும் 1 ல இருந்து 100 வரைக்கும் 11 முறை வரும். சரியா? வேணா 1 நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ 9 தானே கேட்டிருக்காங்க. 9க்கு என்ன சொல்லலாம்னா பாருங்க, 9 19 29 39 49 59 69 79 89 சரிங்களா? 90 91 92 93 94 95 96 97 98 99 சரிங்களா? பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 சரிங்களா? 20 முறை வருது. அதான் சொல்லியிருக்கேன், 1 தவிர்த்து மீதி எல்லா நம்பருமே 20 முறை வரும். 1 ல இருந்து 100 வரைக்கும். 1 மட்டும் ஏன் சார் 21 முறை வருதுன்னா இதுல எக்ஸ்ட்ராவா 1 இருக்கும், 100ன்னு. அதுல இந்த 1 இருக்கு பாத்தியா, இந்த 1 தான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னொரு முறை எக்ஸ்ட்ராவா வருது, 21ன்னு. சரியா? 0 ஏன் 16 முறை வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பாரு, 10 20 30 40 50 60 70 80 90 100. சோ இதுல 1 2 3 4 5 6 7 8 9 2 0. சோ 11 முறை வருது. சரிங்களா? சோ எப்படி கேட்டாலும் இந்த क्वेश्चन இங்க நம்மளுக்கு கேட்கும்போது क्वेश्चन இங்க 9 எத்தனை முறை வருதுன்னு இங்க கேட்டிருக்கோம். சரிங்களா? இதே மாதிரி 7 எத்தனை முறை வருது, 6 எத்தனை முறை வருது, 3 எத்தனை முறை வருது, எது கேட்டாலும் 20 முறை. அது ஞாபகம் வச்சுங்க. 1 கேட்டா மட்டும் 21 முறை, 0 கேட்டா 11 முறை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? கூட்டல் சமணி. சோ இது வந்து ரொம்ப முக்கியமான क्वेश्चनங்க. நிறைய முறை எக்ஸாம்ல கேட்டது. இதே மாதிரி பெருக்கல் சமணின்ற ஒரு क्वेश्चனும் நம்மளுக்கு பின்னாடி இருக்கு. சரிங்களா? கூட்டல் சமணி அப்படின்னா ஒண்ணும் இல்ல, சமணி அப்படின்னா மதிப்பு மாறாது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், அந்த நம்பரோட எந்த நம்பரை கூட்டினா அதே நம்பர் வரும். சரிங்களா? 3ன்ற ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன்,
அந்த நம்பரோட எந்த நம்பரை கூட்டினா அதே 3 வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0. 3ஓட 0 கூட்டினா தானே 3 வரும், 4ஓட 0 கூட்டினா தானே 4 வரும். சோ அப்ப கூட்டல் சமணி அப்படின்னா என்னது? மதிப்பு மாறாத ஆன்சர். சோ 0 அப்படின்றதுனா கூட்டல் சமணி, அதாவது ஆப்ஷன் ஏ. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 16. இதுவும் வந்து முக்கியமான கொஸ்டின். மிக சிறிய பகு எண் எது? சரியா? பகு எண் அப்படின்னா என்னன்னா பிரிக்கக்கூடிய எண். சோ இதுல 1 அப்படின்றது பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. சரிங்களா? 2 என்னன்னு கேட்டீங்கன்னா மிக சிறிய பகா எண். அதே மாதிரி ஒரே ஒரு இரட்டைப்படை பகா எண். சரிங்களா? the only one even prime number. சரிங்களா? அதே மாதிரி 3 அப்படின்றதும் பகா எண். சரிங்களா? பகா எண்ணா என்னன்னா 1ஆம் வாய்ப்பால்ல வரும், அதே வாய்ப்பால்ல வரும், வேற எந்த வாய்ப்பால்லையும் வராது. சரிங்களா? இப்ப 3 பாருங்க, 1ஆம் வாய்ப்பால்ல வரும், 3ஆம் வாய்ப்பால்ல வரும், வேற எதுலயுமே வராது. சரிங்களா? 4 இது 1ஆம் வாய்ப்பால்ல வரும். சரிங்களா? 4ஆம் வாய்ப்பால்லையும் வரும், நடுவுல 2ஆம் வாய்ப்பால்ல வரும். கரெக்ட் தானே? 2ஆம் வாய்ப்பால்ல வரும், 2 2 4ன்னு. சோ இது பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பகு எண். சோ பகு எண் அப்படின்னா என்னது? பிரிக்கக்கூடியது. சோ மிக சிறிய பகு எண் எதுன்னு கேட்டீங்கன்னா 4. சோ 4ல இருந்து தான் பிரிக்கக்கூடிய எண்கள் கிடைக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் நிறைய பகு எண் இருக்கு. 6 கூட ஒரு பகு எண், 8 ஒரு பகு எண். சரிங்களா? பெரும்பாலும் இரட்டைப்படை எண்கள் எல்லாமே பகு எண்களா இருக்கும். ஒரே ஒரு பகா எண் எது? இரட்டைப்படை எண்கள்ல 2 மட்டும்தான். சரிங்களா? சரி, அப்ப 4 தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், அதாவது ஆப்ஷன் பி. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 0.3 பாரின் விகிதமுறு வடிவம், அதாவது இத p/q வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ ரெண்டுமே ஒரே விஷயம் தான். 0.3 பாரின் p/q வடிவம். சரிங்களா? பாருங்க, 0.333 அதுதாங்க இதுக்கான அர்த்தம். அதாவது 0. பார் எந்த நம்பர் மேல கோடு போடுறாங்களோ அந்த நம்பர் எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? அதுதான் அதுக்கான அர்த்தம். இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த நம்பர் மேல பார் போட்டிருக்காங்களோ அந்த நம்பரை மேல எழுதிக்குங்க. சரிங்களா? எந்த நம்பர் மேல பார் போட்டிருக்காங்களோ அந்த நம்பரை மேல எழுதிக்குங்க. சரிங்களா? கீழே என்ன பண்றீங்க? பாயிண்ட்டுக்கு அப்புறம், சரிங்களா, ஒரு நம்பர் மேல தானே பார் போட்டிருக்காங்க. சோ ஒரு நம்பர்னா ஒரு நம்பர் இருக்கிற 0 எதுன்னு கேட்டீங்கன்னா 10. சரிங்களா? அப்ப 10 இங்க போடுறோம். மைனஸ் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பருக்கு பார் இல்லாம இல்ல. சரிங்களா? எல்லா நம்பர் மேலயும் பார் இருக்கு. சோ அப்போ 1ஆல கழிச்சிங்க. சொல்றது புரியுதா? பார் போட்ட நம்பரை மேல எழுதிக்கிறேன். கீழே வந்து ஒரு நம்பர் மேல தான் பார் போட்டிருக்காங்க. சோ ஒரு நம்பர் இருக்கிற 0 எதுன்னு கேட்டீங்கன்னா 10. சோ 10 மைனஸ் ஒரு நம்பர் கூட பார் இல்லாம இல்ல. சரிங்களா? அதனால 1ஆல கழிச்சிக்கணும். சப்போஸ் சார் இப்படி இருக்கு சார், சரிங்களா, இங்க பாருங்க ஒரு நம்பர் மேல பார் இல்லாம இருக்கு. சரிங்களா? அப்படி இருந்துச்சுன்னா இங்க 2 நம்பர் இருக்கா. சோ 2 நம்பர் தான் 100 மைனஸ் ஒரு நம்பர் மேல பார் இல்லாம இல்ல. சோ 10ஆல கழிக்கணும். சரிங்களா? அப்ப லாஜிக் புரிஞ்சுங்க. அப்போ 3/10 - 1 அப்படின்னும் போது 9. சோ கேன்சல் பண்ணா இது ஒரு முறை, இது 3 முறை. சரிங்களா? அப்போ 1/3 அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா இந்த 1/3 டிவைட் பண்ணி பாருங்க. 1 உள்ளையும் 3 வெளியையும் போட்டு டிவைட் பண்றீங்க. சரிங்களா? அப்படி பாயிண்ட் வச்சு 0 சேர்த்தா 9. ஓகேங்களா? மீதி வந்து 1. சோ மறுபடியும் 0 சேர்த்தா 9, மீதி 1. அப்ப பாருங்க 0.333 போதா? இதை எப்படி எழுதலாம்? 0.3 பார்னு எழுதலாம். அப்போ இதுதான் இதுக்கான ஆன்சர். சொல்றது புரியுதா? அப்போ 1/3 அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், அதாவது ஆப்ஷன் பி. புரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 18. 3, 6, 9 எக்ஸெட்ரா 111 இது வரைக்கும் எத்தனை நம்பர் இருக்கும்? இது வந்து ஒரு கூட்டு தொடர் வரிசையில இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எத்தனை நம்பர் மொத்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுல மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கும் பாருங்க. 12, 15, 18 இப்படி 111 வரைக்கும் எழுதி எத்தனை நம்பர்னு சொன்னா கூட ஆன்சர் ரைட்டு. சரிங்களா? இல்லைன்னா இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசி நம்பர் 111 மைனஸ்
ஃபர்ஸ்ட் நம்பர் 3 வகுத்தல் இது எல்லாத்துக்குமே டிஃபரண்ட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 6ல 3 போனா 3, 9ல 6 போனா 3. சரிங்களா? அப்ப எல்லாத்துக்குமே டிஃபரன்ஸ் எவ்வளவு? வித்தியாசம் வந்து 3 பிளஸ் 1 இல்ல 1 கூட்டிங்க. புரியுதா? கடைசி நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர், கீழே வித்தியாசம் என்ன இருக்கோ அதை போடுற பிளஸ் 1. 108 111ல 3 கழிச்சா 108 பை 3 பிளஸ் 1. 4 3 3 3 9. சரிங்களா? மீதி 1. சோ 18 வந்து எத்தனை முறை வரும்? 3ஆவது பேப்பர்ல 6 முறை வரும். சோ 36 பிளஸ் 1 37. சரிங்களா? அப்போ 3 6 9 12 15 18 எழுதிட்டே வந்தேன்னா 111 வரைக்கும் 37 நம்பர் வரும். சரிங்களா? அதாவது ஆப்ஷன் சி அதுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போம். an equal to 5n by n plus 2. இதுல அவங்க என்ன கேக்குறாங்கன்னா எதுக்கான வேல்யூ? a6க்கான வேல்யூ. அதாவது n எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல 6 போட்டு சொல்றாங்க. அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? a6க்கான மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. அப்ப பாருங்க 5 into n இருக்கா? அப்ப 6 போட்டுருங்க. அதே மாதிரி இங்க n இருக்கா? சோ 6 plus 2. n எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல 6 போட்டு சொல்றாங்க. n-க்கு நேரா 6. சோ IR 30. 6 2 கூட்டினா 8. ஓகேங்களா? இத கேன்சல் பண்ணலாமா? எதுல கேன்சல் பண்ணலாம்? 2வது பல்ல வச்சா 2 4 8 5 2 30. சோ 15 by 4. அதாவது ஆப்ஷன் வந்து டி. இதுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேங்களா? சோ क्वेश्चन நம்பர் 20 பாப்போம். 16 plus 17 plus etc plus 75 இதுக்கான கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரி क्वेश्चन கொடுத்தா நம்ம ஏற்கனவே பார்த்த மாடல் தான். 1 plus 2 plus etc 75. சோ ஃபர்ஸ்ட் இங்க கடைசி நம்பர் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் போடுங்க. சரிங்களா? 1ல இருந்து 75 வரைக்கும் மைனஸ் இங்க 16 இதுக்கு முன்ன நம்பர் என்னது? 15. சோ 1ல இருந்து 15 வரைக்கும் இருக்கிற ஆன்சரை கழிச்சிடுங்க. சரிங்களா? மொத்தம் இருக்கிறது 75 நம்பர். சோ 75 வரைக்கும் ஒரு ஆன்சரை கண்டுபிடிப்போம். அதுல என்ன பண்றோம்? இங்க 16 இருக்கு. 16க்கு முன்ன நம்பர் வரைக்கும் இருக்கிற ஆன்சரை கழிச்சிடுவோம். கழிச்சா 16ல இருந்து 75 வரைக்கும் என்ன ஆன்சர் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா? அப்போ ஃபார்முலா என்ன சொன்னேன்? n into n plus 1/2. இதுதான் இந்த क्वेश्चनக்கான ஃபார்முலா. சரிங்களா? அப்போ 75 plus 1 76 by 2. புரியுதா? 75 plus 1 by 2 மைனஸ் 15 plus 1 16 by 2. ஓகேங்களா? இங்க n வந்து 75, இங்க n வந்து 15. கடைசியா வர நம்பர் தானே n ன்னு சொன்னோம். சரிங்களா? அப்போ 1 2 38 2 76 1 2 8 2 16. சரிங்களா? 75யும் 38யும் பெருக்கியும் 8 5 40 மீதி 4 8 56 ஒரு நாளும் 60 3 5 5 மீதி 1 3 21 1 22. சோ 0 5 8 2 2850 மைனஸ் 5 8 120. சரிங்களா? இத கழிச்சிடுங்க. 0 5ல 2 போனா 3 8ல 1 போனா 7 2. சோ 2 7 3 0 அப்படின்றது தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். அதாவது ஆப்ஷன் சி. ஓகேங்களா? क्वेश्चन நம்பர் 21 பாருங்க. 1 plus 3 plus 5 plus etc 40 உறுப்புகள் வரை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சோ 40 உறுப்புகள் வரை கூடுதல் காண்க. சேம் அதே क्वेश्चन தான். அந்த 1 3 5 7 9 அப்படின்னு சொல்லிட்டு 40 உறுப்புகள் வரை. அதாவது இங்க எண்ணே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 40. சரிங்களா? எண்ணே வந்து என்னது? 40 உறுப்புகள் வரைனா என்னது? 40 தான் எண்ணு. சரிங்களா? ஏன்னா 1 3 5 7 அப்படின்னு சொல்லிட்டு 40 வரைக்கும் மொத்தமே 20 நம்பர் தான் இருக்கும். சோ 20ன்னு சொல்லிட்டு எழுதிடக்கூடாது. ஓகேங்களா? 40 உறுப்புகள் வரைனா 40 உறுப்பு வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். எண் வந்து 40. சரிங்களா? சரி, இது பாருங்க. எல்லாமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒற்றைப்படை எண்கள். சரிங்களா? ஒற்றைப்படை எண்களோட கூடுதல் என்ன சொன்னோம்? n² அப்படின்ற ஒரு ஃபார்முலா சொன்னோம். கரெக்ட் தானே? ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் n². அப்போ 40க்கான ஸ்கொயர்
1600. 4 ஸ்கொயர் பண்ணா 16, ஒரு ஜீரோவை ஸ்கொயர் பண்ணா 2 ஜீரோ. சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 1600. ஓகேங்களா? இது எத்தனாவது ஆப்ஷன்? ஆப்ஷன் சி. புரியுதுங்களா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 40 உறுப்புகள் வரைனா எண்ணே 40 தான். அதுக்கான கூடுதல் அப்படின்னும் போது n ஸ்கொயர் ஃபார்முலா, அதாவது ஒற்றைப்படை எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா n ஸ்கொயர். ஸோ எண்ணுக்கு பதிலாக 40ன்னு போட்டா 40 ஸ்கொயர். 4 ஸ்கொயர் பண்ணா 16, ஒரு ஜீரோ ஸ்கொயர் பண்ணா 2 ஜீரோ. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், மிக சிறிய பகா எண் எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரிங்களா? மிக சிறிய பகா எண். சோ நல்லா பாருங்க, நான் ஏற்கனவே காலைல சொன்ன விஷயம் இது. இதுக்கு முன்ன கொஸ்டின்லயே பார்த்திருப்போம். என்னன்னு? பகா எண் அப்படின்னா என்னது? ஒன்னு பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. 2 தான் வந்து மிக சிறிய பகா எண். அதே மாதிரி ஒரே ஒரு இரட்டை படை பகா எண்ணும் 2 தான். சோ மிக சிறிய பகா எண் எதுன்னு கேட்டீங்கன்னா 2. சரிங்களா? அதாவது ஆப்ஷன் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா டி. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 23, பெருக்கல் சமணி எதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரிங்களா? இதையும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கூட்டல் சமணி என்னன்னு. சரிங்களா? இப்போ வந்து பெருக்கல் சமணினா என்னன்னு கேக்குறோம். கூட்டல் சமணி அங்க என்ன ஆன்சர் சொன்னோம்? 0ன்னு. கரெக்டா? பெருக்கல் சமணினா என்னன்னா 3ன்ற ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். அந்த நம்பரை எந்த நம்பரால பெருக்குனா அதே 3 வரும். ஓகேங்களா? ஒரு நம்பரை எந்த நம்பரால பெருக்குனா அதே நம்பர் வரும். 1ஆல பெருக்குனாதான் வரும். கரெக்டா? அப்ப பெருக்கல் சமணி, ஏன்னா இங்க பெருக்குறோம். கூட்டல் சமணினா கூட்டி இருப்போம். சரிங்களா? பெருக்கல் சமணி அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா 1. சரிங்களா? மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஆப்ஷன் ஏ அப்படின்றதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 24, 3 + 1 + 1/3 + எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி என்ற தொடரின் கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? சோ இந்த கொஸ்டினுக்கான ஃபார்முலா, அதாவது இங்க இன்ஃபினிட்டி வந்திருக்கு. சரிங்களா? முடிவிலி வந்திருக்கு. இது ஒரு கூட்டு தொடர் வரிசையா இல்ல பெருக்கு தொடர் வரிசையான்னு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா? கூட்டு தொடர் பாருங்க, இதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் வந்து 2. சரிங்களா? 1க்கும் 1/3க்கும் டிஃபரண்ட் வேற. கரெக்டா? இதுக்கும் இதுக்கும் டிஃபரண்ட் வேற. சரிங்களா? பாயிண்ட்ல வரும். அப்போ 2க்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் வேற வேற வரதுனால இது கூட்டு தொடர் வரிசை இல்ல. இப்போ எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துங்களேன், 1, 4, 7, 10. இதுக்கு டிஃபரன்ஸ் 3, இதுக்கும் டிஃபரன்ஸ் 3, இதுக்கும் டிஃபரன்ஸ் 3. சரிங்களா? சோ அப்போ இதுதான் கூட்டு தொடர் வரிசை. இந்த வரிசை தான் கூட்டு தொடர் வரிசை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அதுக்கான டிஃபரன்ஸ், வித்தியாசம் வந்து ஒரே நம்பரா இருக்கணும். ஓகேங்களா? ஆனா இங்க பாருங்க அப்படி வரல. சோ இது கூட்டு தொடர் வரிசை இல்ல, ஏபி இல்ல, ஜிபில இருக்கான்னு பார்ப்போம். பெருக்கு தொடர் வரிசையில இருக்கான்னு பாருங்க. பெருக்கு தொடர் வரிசைனா என்ன சார் பண்ணணும்னா 2வது நம்பரையும் ஃபர்ஸ்ட் நம்பரையும் வகுக்கணும். வகுத்திருக்குன்னா பாருங்க 1/3. அதாவது அங்க கழிச்சோம், 2வது நம்பர்ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்பரை கழிச்சோம். இங்க வந்து என்ன பண்றோம், 2வது நம்பரையும் ஃபர்ஸ்ட் நம்பரையும் வகுக்கணும். சோ வகுத்தா என்ன வருது? 1/3ன்னு வருது. அதே மாதிரி 3வது நம்பரையும் 2வது நம்பரையும் வகுக்கணும். வகுத்தா என்ன வரும்? அதுக்கும் 1/3 தான் வரும். சரிங்களா? அப்போ 2வது நம்பர்ல இருந்து 1வது நம்பரை வகுத்தாலும், சரிங்களா, அதே மாதிரி 3வது நம்பர் மேல 2வது நம்பர் கீழேன்னு வகுத்தாலும் 1/3 தான் ஆன்சரா வருது. ஒரே ஆன்சர் வருது. சோ இது வந்து எதுல இருக்குன்னு கேட்டீங்கன்னா பெருக்கு தொடர் வரிசை. சரிங்களா? ஜிபில இருக்கு. இதுக்கு என்ன சார் ஃபார்முலா? அதாவது Sn = இங்க இன்ஃபினிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னாலே a/1 - r. சரிங்களா? a/1 - r. சோ S இன்ஃபினிட்டி = a வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா முதல் உறுப்பு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் ஆரம்பிக்குது? 3. சோ a தான் வந்து என்னது? 3. 1 - r என்னன்னு கேட்டீங்கன்னா 1/3. சரிங்களா? இங்க இது கண்டுபிடிச்சோம் பாத்தீங்களா? இது பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பொது விகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விகிதம்னாலே நம்ம பைல எழுதுவோம், வகுத்தல்ல எழுதுவோம். பொது விகிதம்னா பாருங்க, r = t2
t2/t1, அதாவது ரெண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை நான் வகுத்தாலும் எனக்கு என்னடா வருது 1/3 தான் வருது. t3/t2, அதாவது மூணாவது உறுப்பு 1/3ல இருந்து ரெண்டாவது உறுப்பை வகுத்தாலும் எனக்கு 1/3 தான் வருது. சோ ஒரு முறை வந்தா விகிதம் எல்லாத்துமே காமனா 1/3 வரனால இது பேர் பொது விகிதம், காமன் ரேஷியோ. சரிங்களா? அப்ப r வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 1/3. ஓகேங்களா? சோ இப்போ என்ன பண்றோம், 3 இது பாருங்க, இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஓர் 3 3ஆ, 3ல 1 கழிச்சா 2/3 அப்படின்னு வரும். சரிங்களா? ஓர் 3 3, 3ல 1 கழிச்சா 2 2/3 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேங்களா? இப்போ இது பாருங்க, வகுத்தலுக்கு வகுத்தல்ல இருக்கு. சோ இதை எப்படி எழுதலாம், 3 × 3/2ன்னு எழுதலாம். சரிங்களா? வகுத்தல் இருக்கிற ஆன்சரு ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு ஈக்குவல்ட்டுக்குன்னு இல்லை, இது அப்படியே பெருக்கல்ல வரும்போது தலைகீழ் ஆயிடும். அப்படி ஞாபகம் வச்சுங்க. இது வகுத்தல் இருக்கு, பெருக்கல் வரும்போது தலைகீழ் ஆயிடும். சோ 2/3 வந்து 3/2 மாறிடுச்சு. இப்ப ஆன்சரு 9 9/2. சரிங்களா? சோ இந்த கொஸ்டின்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, r எப்படி கண்டுபிடிக்கிறது, t2/t1. சரிங்களா? இல்ல t3/t2 அப்படி ஞாபகம் வச்சுங்க. ரெண்டுமே ஈக்குவலா வந்தாதான் அது பேர் பொது விகிதம் r. சரிங்களா? சோ இன்ஃபினிட்டி அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா, Sn = a/1 - r. ஓகேங்களா? இதுல a என்னது முதல் உறுப்பு, r என்னது பொது விகிதம். அதை போட்டு சிம்பிளிஃபை பண்ணா ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? சரி, நெக்ஸ்ட் சம் பாப்போம். கூடுதல் காண்க. 1² + 2² + etc 19². 1² + 2² + etc 19². ஏற்கனவே இங்க 3 வந்தா என்ன பண்ணணும், இங்க பவர்ல எதுவுமே வரலனா என்ன பண்ணணும்னு பார்த்திருப்போம். சரிங்களா? பவர்ல எதுவுமே வரலனா n × n + 1/2 இதுதான் வந்து ஃபார்முலா. சரிங்களா? இங்க பவர்ல 2 வந்திருக்கு. சோ என்ன ஃபார்முலானா n × n + 1 2n + 1/6. இதுதான் வந்து பவர்ல 2 வந்து கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் ஃபார்முலா. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ல கொஸ்டின் 1ல இருந்து ஆரம்பிக்கணும். சரிங்களா? 1ல இருந்து ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிச்சாதான் இல்ல டைரக்டா போக முடியும். இல்லனா ஒரு சம் நம்ம பார்த்திருப்போம் 19ல இருந்து 75 வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம் பார்த்திருப்போம். சரிங்களா? இதுக்கு முன்ன. சோ அதுல என்ன பண்ணிருப்போம், 19னா அதுக்கு முன்ன 18 வரைக்கும் இருக்கிறத கழிச்சிருவோம். சரிங்களா? சோ அந்த மாதிரி போடுற மாதிரி இருக்கும். இங்க எது n அப்படின்னு கேட்டீங்கன்னா 19 தான். n கடைசி நம்பர் எது, 19 தான். 19 ஸ்கொயர் இல்ல. ஓகேங்களா? அப்ப n 19, 19 + 1 2 × 19 + 1/6. ஓகேங்களா? பாருங்க, 19 19 1 கூட்டினா 20, 2யும் 19யும் பெருக்கினா 38, 38 1 கூட்டினா 39/6. ரெண்டாவது பல்லச்சா இது 3 முறையா, இது ரெண்டாவது பல்லச்சா 10 முறை. ஓர் 3 3, இங்கேயும் ஓர் 3 3, 3 9. சரிங்களா? அப்ப பெருக்கிங்க, 10யும் 13யும் பெருக்கினா 130 இன்ட்டு இந்த 19. 0 9 3 27, மீதி 2. ஓர் 9 9, 9 2 11. ஒன்னாவது பல்ல 130 வந்து 130 முறை வரும். சோ 0 7 4 2. சரிங்களா? 2 4 7 0 அப்படின்றது தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். அதாவது ஆப்ஷன் வந்து என்ன இருக்கு, பி. ஆப்ஷன் பி அப்படின்றது தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். சோ பவர்ல 2 வந்து கூடுதல் காண்க அப்படின்னு கேட்கணும். क्वेश्चन வந்து 1ல இருந்து ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிச்சா அதுக்கு ஃபார்முலா என்னது, n × n + 1 2n + 1/6. அதில் அப்படியே அப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் வரும். ஓகேங்களா? முக்கியமான விஷயம் பேசிக் தெரியணும். பேசிக் தெரிஞ்சாதான் இந்த சம்லாம் ஈஸி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 1 + 2 + 3 etc k = 325. 325 எனில் 1³ 2³ + etc k³ மதிப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இந்த क्वेश्चन நமக்கு ஏற்கனவே பார்த்த क्वेश्चनோட அப்படியே ஆப்போசிட். ஓகேங்களா? அந்த क्वेश्चनல என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி क्वेश्चन
8 2 8 1 இருக்கும். அதுல நம்ம என்ன பண்ணிருப்போம் 91 ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்போம். இங்க என்னன்னா 91 கொடுத்துட்டாங்க, இதை கேக்குறாங்க. சரியா? அந்த கொஸ்டினையும் இந்த கொஸ்டினையும் எடுத்து பாருங்க, அதுக்கு இது அப்படியே ஆப்போசிட். சரிங்களா? மேல இருக்கிறது இப்ப கேக்குறாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 325 ஸ்கொயர் பண்ணா ஆன்சர் முடிஞ்சிச்சுப்பா. சரிங்களா? ஏன்னா அங்க நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோம். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, பெரிய நம்பர் குத்துட்டு சின்ன நம்பரை கேக்குறாங்கன்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும், சின்ன நம்பரை குத்துட்டு பெரிய நம்பரை கேக்குறாங்கன்னா ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ 5 ஸ்கொயர் பண்ணா 25. ஓகேங்களா? இது வந்து ஒரு ஷார்ட் கட். இந்த கடைசி நம்பர் 5ல முடியுது, அதுக்கு ஸ்கொயர் கேக்குறாங்கன்னா இந்த 5 மொத்தம் ஸ்கொயர் பண்ணி 25 எழுதிக்கங்க. இங்க இருக்கிற நம்பர் என்னது? மீதி 32. 32 அதுக்கு அத்த நம்பர் 33. அது ரெண்டுத்தையும் பெருக்கிங்க. 3 2 6 3 9. 3 2 6 3 9. ஸோ 6 5 10 1056. ஸோ இதுதான் ஆன்சர். சரிங்களா? 1,55,625. ஓகேங்களா? ஆன்சர் இருக்கா? ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இப்போ புரியுதான்னு பாருங்க. இந்த கொஸ்டினை கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஸ்கொயர் பண்ணா போதும். 5ல முடிஞ்சா மட்டும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணீங்க. 5 ஸ்கொயர் பண்ணி 25, 32 தான் மீதி இருக்கிற நம்பர். 32 அதுக்கு அத்த நம்பர் என்னது? 33. அது ரெண்டுத்தையும் பெருக்கி வர நம்பர் தான் மீதி இருக்கிற ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில 6வது உறுப்பின் 6 மடங்கும். ஸோ 6வது உறுப்புனா T6, அதுக்கான 6 மடங்கும் 7வது உறுப்பின் 7 மடங்கும் ஈக்குவல். சரிங்களா? 6வது உறுப்பின் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில 6வது உறுப்பின் 6 மடங்கும் 7வது உறுப்பின் 7 மடங்கும் சமமாக இருக்கு. சரியா? அப்படி இருந்துச்சுன்னா 13வது உறுப்பு என்னவா இருக்கும்? அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு தான் கேக்குறாங்க. சரிங்களா? இப்போ என்ன பாருங்க, 6 இதுக்கான ஃபார்முலா ஒன்று இருக்குங்க. அதாவது Tn ஈக்குவல் டு A பிளஸ் n மைனஸ் 1 இன்டு டி. இதுதான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கூட்டுத்தொடர் வரிசையில 8வது உறுப்பை கண்டுபிடி, 10வது உறுப்பை கண்டுபிடி அப்படின்றதுக்கான ஃபார்முலா. இங்க என்னுக்கு பதிலாக நீ 10வது உறுப்புனா 10 சப்ஸ்டிட் பண்ணிக்குவ, 5வது உறுப்பை கண்டுபிடினா 5 சப்ஸ்டிட் பண்ணிக்குவ. ஸோ சேம் அதே ப்ரொசீஜர் தான். T6 அப்படின்னா A பிளஸ் 6 மைனஸ் 1 இன்டு டி. புரியுதா பாருங்க? 6 அப்படியே போட்டுக்கிறேன். A பிளஸ் 6 மைனஸ் 1 வரும் இன்டு டி. அதே மாதிரி 7 இன்டு A பிளஸ் 7 மைனஸ் 1 இன்டு டி. சரிங்களா? என்னுக்கு பதிலாக என்ன போடுறேன்? அங்க 7 போட்டுக்கிறேன். 6A பிளஸ், இல்லைன்னா இது ஒரு ஸ்டெப் போதும், 6 இன்ட்டு A பிளஸ் 6ல 1 போனா 5D, 7 இன்ட்டு A பிளஸ் 7ல 1 போனா 6D. இதை உள்ள பெருக்கிங்க. 6 இன்ட்டு A 6A, 6 5 30D ஈக்குவல் டு 7A பிளஸ் 7 6 ஆர், அதாவது 7 ஆர் 42D. புரியுதா பாருங்க? 6 இன்ட்டு A 6A, 6 5 30D, 7 இன்ட்டு A 7A, 7 ஆர் 42D. ஓகேங்களா? இல்ல நான் என்ன பண்றேன், எல்லாத்தையும் அந்த சைடு எடுத்துன்னு போயிடுறேன். ஏன்னா அந்த சைடு இருக்குது பாருங்க, இது விட பெரிய நம்பர்ஸ். 7A விட 6A வந்து சின்னது, 42D விட 30D சின்னது. ஸோ சின்ன வேல்யூ அந்த சைடு எடுத்துன்னு போயிடுறேன். அப்ப என்ன வரும்? 7A பிளஸ் 42D மைனஸ் 6A மைனஸ் 30D ஈக்குவல் டு 0. ஏன்னா இந்த இடம் ஃபுல்லா காலி ஆயிடுச்சு இல்ல, அப்ப அங்க 0 தானே. பாருங்க, பிளஸ் 6A ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது மைனஸ், பிளஸ் 30D ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது பிளஸ், சாரி மைனஸ். சரிங்களா? பாருங்க, 7 7 6A போச்சுன்னா ஒரு A பிளஸ் 42Dல 30D போச்சுன்னா 12D ஈக்குவல் டு 0. சரிங்களா? A பிளஸ் 12D ஈக்குவல் டு 0. அப்போ இதை என்னன்னு சொல்லலாம்? A பிளஸ் 12D இருக்கு இங்க. இத பாருங்க, A பிளஸ் 12D இருக்கா? இதை நான் 13 மைனஸ் 1 இன்டு D எழுதலாமா? ஓகேவா? பாருங்க, 13 மைனஸ் 1 இன்டு D ஈக்குவல் டு 0. இப்போ இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? A பிளஸ் n மைனஸ் 1 இன்டு D. அப்ப n க்கு நேரா இங்க என்ன இருக்கு?
13. கரெக்ட் தானே? எண்ணுக்கு நேரா 13 இருக்கு. அப்ப இது T13 தானே. இங்க ஆறாவது உறுப்புன்னும் போது T6 சொன்னோம். இங்க T13 தானே. T13க்கான மதிப்பு 0. சரிங்களா? அப்போ கேக்குறது என்னது? 13வது உறுப்பின் மதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. 0. அதாவது ஆப்ஷன் ஏ. சரிங்களா? இந்த கொஸ்டினுக்கு வேற என்ன ஷார்ட்கட் இருக்கா சார்? ரொம்ப கஷ்டமா தெரியுது அப்படின்னா சிம்பிள் லாஜிக். இங்க பாருங்க, ஆறாவது உறுப்பின் 6 மடங்கு, ஏழாவது உறுப்பின் 7 மடங்கு, இந்த மாதிரி கொஸ்டின் வருது. சரிங்களா? இதை வேற எப்படி கேட்கலாம்னா 9வது உறுப்பின் 9 மடங்கு, சரிங்களா, 7வது உறுப்பின் 7 மடங்குக்கு சமமா இருக்கு அப்படின்னா 16வது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு 0. எங்க போட்டாலும் லாஜிக் கரெக்டா வரும். சரிங்களா? என்ன பண்ணோம்? எப்படி சார் 9வது உறுப்பின் 9 மடங்கு, 7வது உறுப்பின் 7 மடங்கு, ரெண்டுமே ஈக்குவல் அந்த மாதிரி சொல்றாங்க வச்சுங்க. 9 7 குத்தினா 16. அப்போ இதுக்கான ஆன்சர் 0. அது ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இங்கேயும் பாருங்க, 6 7 கூட்டினா 13. சோ T13க்கான ஆன்சர் 0. ஈஸியா இருக்கா? இதுதான் ஷார்ட்கட். என்னது? ஆறாவது உறுப்பின் 6 மடங்கு, ஏழாவது உறுப்பின் 7 மடங்கு, இந்த மாதிரி ஈக்குவலா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா கேட்கறது என்ன கேக்குறாங்க? இந்த 6 7 கூட்டினா 13, அந்த 13க்கான வேல்யூ தான் கேக்குறாங்க. T13, அதாவது 13வது உறுப்பின் மதிப்பு என்னன்னு. அதுக்கான ஆன்சர் எப்பவுமே 0வா இருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சரி, மிகப்பெரிய இரட்டை பதை பகா எண். சோ இரட்டை பதை 10ல ஆரம்பிச்சு 99 வரைக்கும் தான் என்ன இருக்கும்? இரட்டை பதை எண்கள். இரட்டை பதை எண்கள் அப்படின்னாலே உனக்கு சாரி இப்படி வச்சுங்க, 2 4 6 8 இதுதான் இரட்டை பதை எண்கள். கரெக்டா? இதுல அவங்க என்ன சொல்றாங்க? மிகப்பெரிய இரட்டை பதை பகா எண் மற்றும் மிக சிறிய ஒற்றைப்படை பகு எண்ணிற்கு இடையே வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ இங்க இரட்டை பதை அப்படின்னு சொல்றதை விட 2 இலக்க எண், சரிங்களா, ஈர் இலக்க எண் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அந்த கொஸ்டின்ல ஒரு சின்ன மிஸ்டேக் என்னன்னா மிகப்பெரிய ஈர் இலக்க எண். ஓகேங்களா? இரட்டை பதைன்னு சொல்றதை விட மிகப்பெரிய ஈர் இலக்க எண் பகா எண்ல எது? சோ பகா எண்கள்ல இங்க இருந்து பாருங்க, 10ல இருந்து ஆரம்பிச்சு 99 வரைக்கும் இருக்குதான் வந்து ஈர் இலக்க எண்கள். சரிங்களா? 2 இலக்கம் இருக்கா? இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. மிக சிறிய ஈர் இலக்க எண் எதுன்னு கேட்டீங்கன்னா 10. மிகப்பெரிய ஈர் இலக்க எண் எதுன்னு கேட்டீங்கன்னா 99. அவங்க என்ன சொல்றாங்க? 10ல இருந்து 99க்குள்ள இருக்கிறதுல மிகப்பெரிய பகா எண் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 93. சரிங்களா? சாரி 93. நெக்ஸ்ட் இது பக்கத்துல 97. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 90க்கும் 100க்கும் நடுவுல இருக்கிற பகா எண்கள் 2. ஓகேவா? இல்ல அவங்க கேக்குறது எது? மிகப்பெரிய ஈர் இலக்க பகா எண். அப்போ 97. சொல்றது புரியுதான்னு பாருங்க. அவங்க கொஸ்டின்ல இது இரட்டை படை பகா எண் ஞாபகம் வச்சுக்காதீங்க, ஈர் இலக்க பகா எண். சரிங்களா? இதுல அவங்க என்ன சொல்றாங்க? 90க்கும் 100க்கும் நடுவுல இருக்கிற 2 பகா எண் எதுன்னு கேட்டீங்கன்னா 93 97. சரிங்களா? அதுல 97 தான் பெரிய நம்பர், ஏன்னா அவங்க மிகப்பெரிய அப்படின்றாங்க. சோ 97. வேற என்ன சொல்றாங்க? மிகச்சிறிய ஒற்றைப்படை பகு எண் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒற்றைப்படையில மிக சிறிய பகு எண் 4. ஏற்கனவே இத ஒரு கொஸ்டினா பார்த்தோம். சரிங்களா? மிக சிறிய பகு எண் எது? 4. அது ஒற்றைப்படை எண் தானே. சோ இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம். வித்தியாசம்னா என்ன பண்ணணும்? கழிக்கணும். கழிச்சா என்ன வருது பாருங்க, 97ல 4 கழிச்சா 93. சோ ஆப்ஷன் சி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? இந்த கொஸ்டினுக்கு நீங்க ஒரு சின்ன விஷயம் எது மாத்தணும்? இரட்டை படை பகா எண் இல்ல, மிகப்பெரிய ஈர் இலக்க பகா எண். சரிங்களா? 2 இலக்கத்துல வர மிகப்பெரிய பகா எண் எதுவோ அதுவும், சரிங்களா, மிக சிறிய பகு எண்ணும் கழிச்சா என்ன வரும்னு கேக்குறாங்க. 93 தான் இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், அதாவது ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 29. கீழ்கண்டவற்றுள் எது வர்க்கம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன் என்னன்னு பாருங்க. 1 9 3 6, 2 4 5 2,
1 3 6 9 1 5 6 1. இதுதான் குத்துருக்கிற 4 ஆப்ஷன். சரிங்களா? இதுல எது வர்க்கம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது இந்த 6ல 2ல 9ல 1ல இது எல்லாமே இதுல முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? கொஸ்டின் கேட்கறது எது? இதுல எது வர்க்கம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரிங்களா? சோ முழு வர்க்கம் அல்ல அப்படின்னா என்ன ரீசன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 9 ஸ்கொயர் பண்ணா 81. சரியா? 82 முழு வர்க்கம் அல்ல. ஏன்னா அதுல இருந்து 1 கழிச்சாதான் முழு வர்க்கம் ஆகும். 9 ஸ்கொயர்னு வரும். புரியுதா என்ன சொல்றேன்னு? அதே மாதிரிதான் 83 வந்து முழு வர்க்கம் அல்ல. அதுக்கப்புறம் எது முழு வர்க்கம்னு கேட்டீங்கன்னா 10 ஸ்கொயர் 100ன்னு வரும். சோ 100 வந்து ஒரு முழு வர்க்கம். சரிங்களா? அதே மாதிரி 81 ஒரு முழு வர்க்கம். 8 ஸ்கொயர் 64 வந்து ஒரு முழு வர்க்கம். ஆனா 65 முழு வர்க்கம் அல்ல. அதுல இருந்து 1 கழிச்சாதான் அது முழு வர்க்கம். ஓகேங்களா? சோ அதே ரீசன் தான் இந்த மாதிரி சம்முக்கு. அதாவது இவ்வளவு பெரிய ஆன்சருக்கு நான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? சரிங்களா? இங்க நீங்க சொன்னது சின்ன சின்ன விஷயம், அதனால நான் ஈஸியா தெரிஞ்சுக்கிட்டேன். 64க்கு வந்து தெரியும், 65 வராதுன்னு. சரிங்களா? சோ இதுக்கு எப்படி சார் நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஒரு சின்ன க்ளூ இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா 2 3 7 8 இந்த நம்பரை மனப்பாடம் பண்ணீங்க. சரிங்களா? 2 3 7 8 இந்த நம்பரை மெமரி பண்ணீங்க. கண்டிப்பா வர்க்கம் வந்து இந்த நம்பர்ல முடியாது. சரிங்களா? சொல்றது புரியுதா? வர்க்கம் வந்து இந்த நம்பர்ல எல்லாம் முடியாது. பாருங்க 2 இருக்கா இங்க? எங்கனா இது இருக்கு. சரியா? அப்போ இதுதான் வர்க்கம் அல்ல. மீதி எல்லாமே பாருங்க 6 6ல முடியும். சரிங்களா? இப்போ 4 ஸ்கொயர் எடுத்துக்கிறேன்னே வச்சுங்களேன். 4 ஸ்கொயர் 16 முடியுது இல்ல 6ல. சரியா? அப்போ 6ல முடியும். சோ இதுவும் வர்க்கம் வரும். 9 3 ஸ்கொயரே 9. சரியா? 9லயும் முடியும். 7 ஸ்கொயர் 49 அதுவும் 9ல முடியுது. 1 9 ஸ்கொயர் 81 சோ இதுலயும் முடியும். சரிங்களா? ஆனா எந்த வர்க்க எண்களுமே 2 3 7 8ல முடியாது. சோ அப்போ இந்த 3 ஆப்ஷன் தப்பு அப்படின்னா எது ரைட்டு? ஆப்ஷன் பி தான் வந்து இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர். சோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஷார்ட்கட். 2 3 7 8 இந்த நம்பர்ல கண்டிப்பா இந்த வர்க்க எண்கள் முடியாது. சரியா? அப்ப எந்த நம்பர் இருக்கு? 2 இருக்கு. சோ 2 தான் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாப்போமா? கொஸ்டின் நம்பர் 30. ஒரு எண்ணின் 20% 12 எண்ணில் அந்த எண் அப்படின்றாங்க. பாருங்க, ஒரு எண்ணோட 20% வந்து 12. ஓகேங்களா? அப்போ அந்த எண்ணோட 100% என்னன்னு கேக்குறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. 20% 12னா 100% என்ன? சரிங்களா? பாருங்க 40% என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 24 இருக்கும். கரெக்டா? என்ன சொல்றேன்னு புரியுதா? 20% 12. இதை நான் 2ஆல பெருக்கிறேன் அப்படின்னா இதையும் நான் 2ஆல பெருக்கிக்கிட்டேன். புரியுதா? அதே மாதிரி 60% என்னவா இருக்கும்? 36 இருக்கும். சோ அப்படியே உயருது. சரிங்களா? அதாவது 20%க்கு 12 ரூபாய் ஏறுதுப்பா அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? 20% என்னது? 12 ரூபாய் ஏறுது. இதை நீங்க பெருக்கிறேன்னு சொல்லதை விட கூட்டிக்கிங்க. 12 12ஆ கூட்டிங்க. இங்க 20 கூட்டுறீங்க, அங்க நீங்க என்ன பண்றீங்க? 12 கூட்டிக்கிறீங்க. சரிங்களா? அப்போ 60%க்கு 36 ஆகுது. 80%க்கு என்ன ஆகும்? 48 ஆகும். 12 கூட்டினோம்னா 100%க்கு 60 ஆகும். சரியா? அப்போ சிம்பிள் லாஜிக்ங்க. இந்த 60 ரூபாய் எடுத்துக்கிறீங்க. சரியா? 60 ரூபாய் எடுத்துக்கிறீங்க. ஒருத்தருக்கு 12 ரூபான்னு குத்தீங்கன்னா 5 பேருக்கு 12 ரூபாய் ஈக்குவலா பிரிச்சு கொடுக்கலாம்ல. சரிங்களா? 12 5 60 இல்லப்பா, 12 5 60. சோ 5 பேருக்கு ஈக்குவலா கொடுக்கலாம். 20 × 5 100. கரெக்டா? 20 × 5 100. அதே மாதிரி 12 × 5 60. அவ்வளவுதான் ஆன்சர். இது ஷார்ட்கட் மெத்தட். இல்ல சார் நேரடியா எனக்கு எந்த மெத்தட்ல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதுவும் சொல்லலாம். பாருங்க, சரி பாருங்க, ஒரு எண்ணின் 20% 20/100 எவ்வளவா?
12 எனில் அந்த எண்ணை காண்க. இதான் கொஸ்டின். ஓகேங்களா? நான் என்ன பண்றேன், x = இந்த 12 100 இந்த சைடு வந்தா பெருக்கல் ஆயிடுமா, பை வகுத்தல் 20. பெருக்கல் இருக்கிற நம்பர் வகுத்தல் வந்துரும், வகுத்தல் இருக்குது பெருக்கல் போயிடும். ஒரு 0 ஒரு 0 கேன்சலா, ஒரு 2 2 I 2 10. சோ x = 12 5 60. இதுதான் போடுற மெத்தட். ஒரு எண்ணின் 20%, 20%னா 20/100, அது வந்து எவ்வளவா 12 தான். சோ 100 அந்த சைடு போகும்போது பெருக்கல்ல வந்துரும், பெருக்கல்ல இருக்கிற நம்பர் ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது வகுத்தல்ல வந்துரும். அதை கேன்சல் பண்ணீங்கன்னா வரதுதான் 60. சரிங்களா? அதாவது ஆப்ஷன் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா டி. சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन போவோமா? ஒரு எண்ணின் 3/2 பங்கில், பாருங்க, ஒரு எண்ணில் 31, ஒரு எண்ணில் சரிங்களா 3/2 பங்கில், 3/2 பங்கில் 4/1 பங்கில், சரிங்களா 3/2 பங்கில் 5/3 பங்கில் நடுவில் வந்துருக்கு பாருங்க, 5/3 பங்கில் 4/1 பங்கில். சரிங்களா? இதுக்கான வேல்யூ தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 24 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? புரியுதா? ஒரு எண்ணின் 3/2 பங்கில் 5/3 பங்கில் 4/1 பங்கில் மதிப்பு வந்து 24 எனில் அந்த எண்ணை காண்க. இந்த எக்ஸுக்கான வேல்யூ என்ன? 3 அடிச்சிடலாம், ஏன்னா பெருக்கல் இருக்கு. 1 2 2 2 2 4. சரிங்களா? அப்ப x = பாருங்க, இங்க 10 இருக்கா, 10 இருக்கு, 5 2 பெருக்குனா 10 தானே. அந்த 10 ஈக்குவல் அந்த சைடு போகும்போது என்ன ஆகும், பெருக்கல்ல வரும். சோ 24 × 10, x = 240. இதானா சார் ஆன்சரு? 5 2 பெருக்கி 10ன்னு வந்தோம், 10 24 பெருக்குனா 240. இது இல்ல ஆன்சரு. அவங்க கேட்கறது என்னன்னா இந்த நம்பரோட 30% என்ன? சரிங்களா? 240ஓட 30%. சோ 30/100. சரிங்களா? 30%னா 30/100. சோ 2 0க்கு இங்க இருக்கிற 2 0 கேன்சல். 24 3 பெருக்குனா 72. சோ 72 தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். அதாவது ஆப்ஷன் சி. புரியுதா? ஒரு நம்பர் கேக்குறாங்க, அந்த நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம், கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு 30% கேக்குறாங்க. சோ 30%னா 30/100. கேன்சல் பண்றீங்க ஜீரோலாம், 24 3 பெருக்குனா 72. அதாவது ஆப்ஷன் சி தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. சோ இந்த क्वेश्चन பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே போட்ட மாடல் தான். இரு எண்களின் கூடுதல் 25. சரிங்களா? ரெண்டு எண்ணை கூட்டினா என்ன வருதா, 25. சரிங்களா? ரெண்டு எண்களை கழிச்சா 13. அப்போ அந்த ரெண்டு எண்கள் என்ன, அதாவது எக்ஸ் ஒய்க்கான மதிப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு ஷார்ட்கட் சொன்னோம். அந்த ரெண்டு நம்பரையும் ஒரு முறை கூட்டி 2ஆல வகுத்துக்குங்க, அந்த ரெண்டு நம்பரையும் ஒரு முறை கழிச்சு 2ஆல வகுத்துக்குங்க. சரிங்களா? கூட்டும் போது என்ன வரும், 38. அதாவது 25 13 கூட்டினா 38/2. 25ல 13 போச்சுன்னா 12/2. இது ஒரு முறை, இது 19 முறை. கரெக்டா? 19 2 38, 1 2 2 6 2 12. சோ 19,6 அப்படின்னு தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். அதாவது ஆப்ஷன் வந்து என்ன வருது, சாரி 19,6ன்னு சொல்லிட்டு வந்திருக்கா. அவங்க என்ன கேக்குறாங்க क्वेश्चनல கடைசியா பாருங்க, அவற்றின் பெருக்கற் பலனை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அது கவனிக்கல பாருங்க. 19க்கும் 6க்கும் பெருக்கற் பலன், பெருக்கற் பலன்னா பெருக்கணும், வேற ஒண்ணும் இல்ல. சரிங்களா? மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 6யும் 9யும் பெருக்குனா 54, மீதி 5. 1 6 6யும் 5யும் கூட்டினா 11. சோ 114. இதுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். சரிங்களா? ஏன் மிஸ்டேக் தான் பாருங்க. 19 6யும் பெருக்குனா 114. அவங்க சொன்னது பெருக்கற் பலன் தான். அந்த ரெண்டு நம்பர் கண்டுபிடிச்சு அந்த ரெண்டு நம்பரை பெருக்குனா என்ன ஆன்சர் வரும். சரிங்களா? அப்ப ஆப்ஷன் பியா இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? क्वेश्चन நம்பர் 33. பவர் 222. இந்த क्वेश्चनல ஒன்றாம் இலக்கம் காண்க அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது
3 பவர் 3 அப்படின்னா இது எப்படி எதுவுங்க 3 × 3 × 3 எதுவுமா 9 9 3 27. இதுல ஒன்றாம் இலக்கம் என்னது 7. சரிங்களா? அந்த மாதிரி 222 222 முறை எழுதி பெருக்கி அதுல ஒன்றாம் இலக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரிங்களா? இதுக்கு ஒரு சில ஷார்ட்கட் இருக்கு. இந்த பவர் இருக்கு பாத்தீங்களா, இதை எப்பவுமே 4ஆல வகுக்குங்க. சரிங்களா? 4ஆல வகுத்துருங்க. பவரை 4ஆல வகுத்துக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 4 5 20, மீதி 2, ஸோ 22. மறுபடியும் 4 5 20, மீதி 2. ஸோ இது முக்கியமே இல்லை. இந்த மீதி எவ்வளவு வந்திருக்கு 2, அதுதான் முக்கியம். அதை வச்சு ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா மீதி அடுக்கு. சரிங்களா? இதுதான் சார், இது ஒரு சின்ன பாக்ஸுங்க. இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இது ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் ஓவர். மீதி 0 வந்தா பவர் 4, மீதி 1னா பவர் 1, மீதி 2னா பவர் 2, மீதி 3னா பவர் 3. அவ்வளவுதான் இந்த பாக்ஸ். சரிங்களா? 0 வந்தா மட்டும் 4, 1க்கு 1 தான், 2க்கு 2 தான், 3க்கு 3 தான். இதுதான் ரெண்டாவது ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம், 4ஆல பவரை வகுக்கணும். வகுத்து வர மீதி என்னன்னு 2 இருக்கு. ஸோ மீதி 2 வந்துச்சுன்னா பவர் நம்ம என்னன்னு எடுத்துக்கணும், அதுக்கும் 2ன்னு எடுத்துக்கணும். சரியா? சரி, கீழே இருக்கிற நம்பர்ல எது ஒன்றாம் இலக்கம்? இந்த 2ஆ? கரெக்ட் தானே? கீழே இருக்கிற நம்பர் எது 222. அதுல ஒன்றாம் இலக்கம் 2. இந்த 2 பவர் இங்க என்ன வந்திருக்கு, மீதி 2னா பவரும் 2. ஸோ 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயருக்கான மதிப்பு 4. சரிங்களா? அப்போ 222 222 முறை பெருக்கி அதுல ஒன்றாம் இலக்கம் கேட்டாங்கன்னா அது 4ஆ தான் இருக்கும். சொல்றது புரியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 4ஆல வகுக்குறீங்க, அதுக்கு மீதி பாக்குறீங்க 2. எதை 4ஆல வகுக்குறீங்க? மேல இருக்கிற பவரை. சரிங்களா? மீதி வந்து 2 வருது. ரெண்டாவது ஸ்டெப் இந்த பாக்ஸுங்க. இது ஞாபகம் வச்சுக்கணும். 0னா 4, 1னா 1, 2னா 2, 3னா 3. மீதி எனக்கு 2 வந்திருக்கு. ஸோ பவரோ 2. சரிங்களா? எதுக்கு பவர்னா இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு பவர். சரிங்களா? 2 ஸ்கொயர் என்னது 4. ஸோ ஆப்ஷன் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? கீழ்கண்டவற்றுள் எது விகிதமுறா எண்? சரிங்களா? பாருங்க, √25, √9/4, 7/11, டி வந்து பை. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதுக்கு டைரக்ட் ஆன்சருங்க. இது டைரக்ட் கொஸ்டின். பை ஒரு விகிதமுறா எண். இது ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு பண்பு. சரிங்களா? என்னது? பை என்பது ஒரு விகிதமுறா எண். சரிங்களா? இது ஒரு பண்பு, நம்ம புக்ல இருக்கு. ஓகேங்களா? சோ ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா பை தான். வேணா இப்படியும் சொல்லலாம், இதுக்கு ரூட் எடுத்தா 5ன்னு வரும். இது ஒரு விகிதமுறு எண். சரிங்களா? இதுக்கு ரூட் எடுத்தா 9க்கு ரூட் எடுத்தா 3, 4க்கு ரூட் எடுத்தா 2. ஸோ 3/2 இதுவே ரூட் எடுக்க முடியும். இதை வகுத்தீங்கன்னா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விகிதமுறு எண்ணா வரும். சரிங்களா? இதை வகுத்தீங்கன்னா ஸோ பை அப்படின்றது வந்து ஒரு விகிதமுறா எண். இது ஏற்கனவே இருக்கிற பண்பு. ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 35. 0.23 plus 0.22 இது ரெண்டுத்தையும் கூட்டி வர ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ பாருங்க, இதற்கான மதிப்பு சோ 0. பார் எந்த நம்பர் மேல போட்டிருக்காங்களோ அந்த நம்பரை திருப்பி திருப்பி எண்ணுங்க. சரிங்களா? சோ அதே மாதிரி கீழே 2 2க்கு போட்டிருக்காங்க. அப்ப 0.222222 எழுதுறங்க. சரிங்களா? புரியுதா என்ன சொல்றேன்னு? இப்போ இத கூட்டுங்க. 5 4 5 4 5 4 0. சோ இதை எப்படி எழுதலாம்? 0.45 திருப்பி திருப்பி வரனால பார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகேங்களா? மேல கொஸ்டின் என்ன பண்ணோம்? 23 பார்ன்றனால 23 அப்படின்னு எழுதிக்கிட்டோம். சரிங்களா? இங்க 0.22 அதே மாதிரி எழுதிக்கிட்டேன். இப்போ அதை கூட்டும் போது என்ன வருது? 4 5 4 5 4 5ன்னு வருது. சோ 4 5 பாரு. சரிங்களா? அப்ப ஆப்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா சி அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு எண் மற்றும் அதனுடைய தலைகீழ் ரெண்டுத்தையும் கூட்டினா எனக்கு என்ன வருதா? 65/8 வருது. சரியா? இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க? அந்த எண்ணை காண்க அப்படின்றாங்க. நல்லா புரிஞ்சுங்க. கீழே 8 வருதா? சோ ஆப்ஷன்ல 8 இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னா அதுதாங்க ஆன்சரு. ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 10, 6, 8, 12. 10, 6, 8, 12. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின், ஒரு எண் அதனுடைய தலைகீழ் ரெண்டுத்தையும் கூட்டினா எனக்கு என்ன வருது? 65/8. ஸோ அந்த எண்ணை காண்க. நான் எக்ஸாம்பிளுக்கு இப்ப 8 எடுத்துக்கிறேனே. சரியா? 8 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்னு வச்சு நீ 8 எடுத்துக்கிறேன். அந்த எண்ணை நான் 8ன்னு போடுறேன் எக்ஸுக்கு பதிலா. பிளஸ் 1/x பதிலா 8. பாருங்க, 8யும் 8யும் குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க. 8 8 64. 64ஓட இந்த 1 கூட்டினா 65. கீழே 8. ரைட் ஹேண்ட் சைடு வருது பாருங்க. ஓகேங்களா? சோ லெஃப்ட் சைடு நான் எக்ஸுக்கு பதிலா என்ன பண்றேன்? இந்த மாதிரி நீங்க ஒரு ஒரு ஆப்ஷனும் செக் பண்ணீங்கனாலே ஆன்சர் வந்துடும். இல்லைன்னா இதை நீங்க குறுக்கு பெருக்கல் பண்ணி எக்ஸுக்கான வேல்யூ ஒரு இருபடி சமன்பாடா வரும். சரிங்களா? எப்படி இப்படிலாம் நீங்க போட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. 2 எண்ணை கூட்டினா ஒரு நம்பரு, 2 எண்ணை கழிச்சா ஒரு நம்பர்னு. சரிங்களா? சோ அந்த மெத்தட்ல போடணும். அதுக்கு பதிலா இது பெஸ்ட். ஓகேங்களா? ஆப்ஷனை வச்சது இது. 10 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. 10 + 1/10. 10 10 100. 100 + 1 101/10 வருது. ஆனா நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது 65/8. சரியா? சோ அதனால தான் நான் சொல்றேன், என்ன பண்ணுங்க, இங்க 8 வருதா? சோ 8 இருக்கா பாருங்க ஆப்ஷன்ல. பெரும்பாலும் அதான் ஆன்சரா இருக்கும். 8 8 64. 64ஓட 1 கூட்டி 65. 65/8. அவ்வளவுதாங்க ஆன்சர். சரிங்களா? இப்ப ஆன்சர் என்னது? 8. அதாவது ஆப்ஷன் சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா? எந்த சிறிய எண்ணால் 1323 என்ற எண்ணை பெருக்கினால் நமக்கு கன எண் கிடைக்கும் அப்படின்றாங்க. சரிங்களா? கன எண் அப்படின்னா என்னது? 3 முறை இருக்கிற வேல்யூவை ஒரு முறை எழுதணும். சரிங்களா? சரி, நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 1 3 2 3. 1 3 2 3. இது ரெண்டாவது பல்ல கண்டிப்பா வராது. சரிங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா கடைசி நம்பரு 24680 அதுல முடியல. சோ 3ல போதும். 3 நாள் 12. சரிங்களா? மீதி 1. 3 நாள் 12. சரிங்களா? 1 3 3. மறுபடியும் 3வது பல்ல போட்டா 1 3 3 மீதி 1. 3 நாள் 12 மீதி 2. 7 3 21. சரிங்களா? மறுபடியும் 3வது பல்ல போட்டா 3 நாள் 12 மறுபடியும் 2ன்னு வரும். 27 வந்து 9 முறை வரும். சரிங்களா? ஏன்னா 3 9 27 இல்ல. இப்போ 7வது பல்ல போடுவோம். 7 7 49. மறுபடியும் 7வது பல்ல போட்டா 1 7 7 அப்படின்னு சொல்லிட்டு வருது. சோ இந்த 1 3 2 3க்கான ஆன்சர் என்னது? 3 × 3 × 3 × 7 × 7ன்னு வருது. சரிங்களா? நல்லா பாருங்க, இங்க 3 3 முறை வந்துருச்சு. சரிங்களா? கன எண்ணுன்றாங்க. அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 முறை வந்திருக்கிற நம்பரை ஒரு முறை எழுதணும். சரிங்களா? இப்போ 3 3 முறை வந்துருச்சு. 7க்கு இன்னொரு 7 வந்தாதான் இதை நீ ஒரு முறை எழுத முடியும். கரெக்டா? 2 7 தான் இருக்கு, இன்னொரு 7 இல்ல. அப்ப ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா 7. சரிங்களா? அவங்க என்ன கேக்குறாங்க பாருங்க, எந்த நம்பரை பெருக்குனா நம்மளுக்கு இது ஒரு கன எண்ணா கிடைக்கும். இது பாருங்க, இதோட ஒரு 7 பெருக்குனா இது ஒரு கன எண் தானே. 3 வந்து எனக்கு 3 முறை வந்துருச்சு, 7 3 முறை வந்துருச்சு. அப்ப கன எண் ஆயிடும். சரிங்களா? அப்ப எந்த எண்ணு? 7 அப்படின்ற எண்ணை தான் நீ பெருக்கணும். சரிங்களா? இப்ப ஆப்ஷன் வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா டி. சரிங்களா? ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். 729 மைனஸ் ரூட் ஆஃப் 27. பாருங்க, ரெண்டுத்துலயும் பவர் 3 இருக்கு. சரிங்களா? அப்போ 729 எதனுடைய கியூப் அப்படின்னு கியூப் ரூட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கியூப்னு பாத்தீங்கன்னா 9. பாருங்க, 9 × 9 × 9 9 9 81. 81 நீங்க 9ஆல பெருக்கி பாருங்க. 1 9 9 8 9 72. சரிங்களா? சோ அப்போ இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா ஆன்சர் 9ன்னு வரும். இது ஏற்கனவே தெரியும். 3 9 9 3 27. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னது? 3.
புரியுதா? இதுக்கு நீங்க கனமூலம் அந்த வாய்ப்பாடு நீங்க படிச்சிருக்கணும். கனத்திற்கான வாய்ப்பாடு அது தெரிஞ்சிச்சுன்னா 729 இதுக்கு கியூப் ரூட் எடுத்தா 9, அதாவது கனம் எடுத்தா 9, 27 இதுக்கு கனம் எடுத்தா 3 அப்படின்றது தெரியும். சரிங்களா? சோ 9ல 3 போனா 6. சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னது? 6. சோ ஆப்ஷன் சி அப்படின்றது தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேங்களா? சோ क्वेश्चन நம்பர் 39 பாப்போம். பாருங்க நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு பெருக்கு தொடரின் 5வது உறுப்பு 81. அதாவது 5வது உறுப்புனா T5. இது வந்து 81. சரிங்களா? T5. சரி, முதல் உறுப்பு 16. அதாவது A வந்து 16. ஓகேங்களா? அவங்க என்ன சொல்றாங்க? அப்பெருக்கு தொடரின் 4வது உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரிங்களா? பெருக்கு தொடர்ல Tn-க்கான ஃபார்முலா அங்க நம்ம என்ன பார்த்தோம்? கூட்டு தொடர்ல a plus n minus 1 into d அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். இங்க a r power n minus 1. இதுதான் வந்து பெருக்கு தொடர் கொடுத்துட்டு 8வது உறுப்பை கண்டுபிடி, 5வது உறுப்பை கண்டுபிடி அப்படின்னு சொல்றாங்கன்னா இதுதான் ஃபார்முலா. கூட்டு தொடருக்கு என்ன பார்த்தோம்? Tn equal to a plus n minus 1 into d ன்னு பார்த்தோம். அங்க d வரும், இங்க r வரும். இது பொது வித்தியாசம், இது பொது விகிதம். சரிங்களா? ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஓகேங்களா? பாருங்க, a r பவர் 5 மைனஸ் 1 கரெக்ட் தானே? a r பவர் 5 மைனஸ் 1. சோ இதுல 4வது உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இங்க T5க்கான ஆன்சர் தான் என்னன்னு கொடுத்திருக்காங்க? 81ன்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கான மதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா 16. ஓகேங்களா? 16 இன்டு ஆர் பவர் 4. சரிங்களா? ஆர் பவர் 4. சரி, ஓகே. பாருங்க, இது 81, இது 16 இருக்கா? நான் இது என்ன பண்றேன்? பெருக்கல்ல இருக்கு இது ரெண்டுமே. சரிங்களா? அப்ப ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது அது என்ன ஆகும்? வகுத்தல்ல வந்துடும். ஈக்குவல் டு ஆர் பவர் 4. ஓகேங்களா? ஆர் பவர் 4. இதை 81 எப்படி எழுதலாம்னா 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3ன்னு எழுதலாம். 3 9 9 3 27, 27 3ஆல பெருக்குனா 81. சோ 3 பவர் 4. 3 4 முறை பெருக்கி இருக்கும்பா, அதான் விஷயம். அதே மாதிரி 16 இது எப்படி எல்லாம் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2ன்னு எழுதலாம். 2 2 4, 4 2 8, 8 2 16. சோ 2 பவர் 4ன்னு எழுதலாம். ஈக்குவல் டு ஆர் பவர் 4. இப்ப பாருங்க, எல்லாத்துலயுமே 4 காமனா இருக்கா? அப்ப 4 அச்சிடலாமா? சரிங்களா? அப்ப ஆர் ஈக்குவல் டு என்ன வருது? 3/2ன்னு வருது. ஆர் வந்து என்னது? 3/2. அவங்க என்ன கேக்குறாங்க? 4வது உறுப்பை கண்டுபிடி. அப்போ T4 a r பவர் 4 மைனஸ் 1. சரிங்களா? a வந்து என்னது? 16. r வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 3/2. பவர் 4ல 1 கழிச்சா 3. சரிங்களா? இப்ப 16 இன்ட்டு 3 கியூப் பண்ணா, அதாவது 3 9 9 3 27. சோ 27 பை 2 பவர் 3. 2 2 4 4 2 8. புரியுதா? பாருங்க, 3 கியூப்னா 3 9 9 3 27. 2 கியூப்னா 2 2 4 4 2 8. சோ 1 8 8 2 8 16. 2 27 பெருக்குனா 54. சோ இதுதான் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 4வது உறுப்பா இருக்கும். ஓகேங்களா? 4வது உறுப்பு என்னது? 54 இருக்கும். சரிங்களா? சோ क्वेश्चन வந்து கொஞ்சம் பெருசு தான், ஆனா கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? இந்த மாடல்லாம் தெரிஞ்சுங்க. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போம். சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 40. ஒரு பெருக்கு தொடரின் முதல் 8 உறுப்புகளின் கூட்டுதல் 6 5 6 0. சரிங்களா? ஒரு பெருக்கு தொடரின், சரி ஓகே, பொது விகிதம் வந்து 3 எனில் முதல் உறுப்பை காண்க. சோ ஏ கேக்குறாங்க. ஆர் வந்து 3. சரிங்களா? வேற என்ன குடுத்திருக்காங்கன்னு பாருங்க. SN குடுத்திருக்காங்க. 6 5 SN ன்னு சொல்றதை விட 6 5 6 0. சோ என்னுக்கு நேரா அவங்க 8ன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? என்ன வந்து 8 உறுப்புகளின் கூடுதல் தான் வந்து எவ்வளவு? 6 5 6 0. அதனால தான் S8 அப்படின்ற. Sனா என்னன்னா சீரிஸ், இல்லைன்னா சம்மு ஞாபகம் வச்சுங்க, கூடுதல் அப்படின்னு. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இதுக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னு கேட்டீங்கன்னா SN equal to
a r power n minus 1 divided by r minus 1. ஓகேங்களா? இதெல்லாம் வருமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த ஃபார்முலாவாவது உங்களுக்கு டைரக்டா கேட்பாங்க. சரிங்களா? அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நல்லது. ஸோ எல்லா டாபிக்குமே, அதாவது நம்பர் சிஸ்டம்னா அது எண்ணியல் ஃபுல்லாவே நம்ம கவர் பண்ணோம். சரிங்களா? அதனால தான் அதுக்கு ஏற்ற மாதிரி சம் இருக்கு. ஓகேங்களா? சரி பாருங்க, எஸ்என்னுக்கு பதிலாக நம்மளுக்கு என்னன்னு தெரியும். S8க்கான வேல்யூ 6560. ஏ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தெரியாது, அதுதான் கேட்கறாங்க. ஆர் வந்து என்னது 3, என் என்னது 8. பாருங்க 8 உறுப்புகள் தான் தெரியும். ஸோ என் வந்து 8. சரிங்களா? -1 டிவைடட் பை 3 - 1. ஸோ 6 5 6 0 ஈக்குவல் டு a இன்ட்டு 3 பவர் 8. 3 பவர் 6 வந்து 729 அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா? சரிங்களா? 3 பவர் 8க்கு என்ன, இல்லைன்னா எப்படி வச்சுங்க, 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 3 பவர் 8 9 9 3 27 27 3 81. சரிங்களா? அதே தானே இங்கே வரும். 9 9 3 27 27 3 81. ஸோ அது ரெண்டுத்தையும் பெருக்கிங்க, ஈஸியா முடிஞ்சது இல்ல. பாருங்க, ஓர் 81 81, ஓர் 8 8 8 8 64. சரிங்களா? 1 6 5 6. அப்போ 6 5 6 1ல இருந்து 1 கழிக்கிறீங்க பை 2. சரிங்களா? 6 5 6 0 ஈக்குவல் டு a இன்ட்டு 6 5 6 0. அதாவது 6561ல இருந்து 1 கழிச்சா 6560 வகுத்தல் 2. ஸோ ரெண்டுத்துலயும் இந்த 6 5 6 0 கேன்சலா. இந்த a வந்து பாருங்க வகுத்தல் இருக்கு. ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது என்ன ஆகும், பெருக்கல்ல வந்துடும். ஓகேங்களா? அப்ப a ஈக்குவல் டு 2. a ஈக்குவல் டு 2. புரியுதா? இந்த இடத்துல 1 இருக்குதான்னு அர்த்தம். இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 இருக்குதா அர்த்தம். இந்த 2 இன்ட்டு 1 2. புரியுது இல்ல? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? சோ இதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாருங்க, பி. ஆப்ஷன் பி தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். 1 3 5 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் 25. ஓகே பாருங்க, 1 3 5 பிளஸ் எக்ஸெட்ரா 25 இதுக்கான வேல்யூ என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ क्वेश्चन நம்பர் இது 41. ரொம்ப ஈஸியான சம்ங்க. 1ல இருந்து 25, இதுக்கு முன்ன என்னது 24. இது ஒரு இரட்டைப்படை எண். இதுல 12 ஒற்றைப்படை எண் இருக்கும், 12 இரட்டைப்படை எண் இருக்கும். கரெக்டா? ஏன்னா நடுவுல பாருங்க இந்த 2 4 6 8 இந்த நம்பர்லாம் காணோம். அதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா 12 இரட்டைப்படை எண்கள். சரியா? 12 ஒற்றைப்படை எண்கள் தான் இந்த 1 3 5 இதெல்லாம். சரிங்களா? நான் 24 வரைக்கும் தான் சொல்லியிருக்கேன். 25 அப்படின்றது ஒரு ஒற்றைப்படை எண். சரிங்களா? அப்ப 12 பிளஸ் 1 13. கரெக்ட் தானே? 25 ஒரு ஒற்றைப்படை எண்ணு. சோ 12 1 கூட்டினா 13. 13 ஒற்றைப்படை எண்கள், 12 இரட்டைப்படை எண்கள் ரெண்டுமே சேர்ந்தது தான் இந்த 25. ஓகேங்களா? சோ இங்க குத்திருக்கிறது எல்லாமே என்னது ஒற்றைப்படை எண்கள். சோ n ஈக்குவல் டு என்னன்னு கேட்டீங்கன்னா 13 ஒற்றைப்படை எண்கள். சரிங்களா? அதோட கூடுதல் அப்படின்னா என்ன பண்ணும், ஃபார்முலா n ஸ்கொயர்னு சொன்னா ஒற்றைப்படை எண்களின் கூடுதல். சோ n ஸ்கொயர். அப்போ 13க்கான ஸ்கொயர் 13 13 169. அதுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். புரியுதா? அப்ப 25ல பாதி வந்து என்னதான் இருக்கும், ஒற்றைப்படை எண்ணா இருக்கும், பாதி இரட்டைப்படை எண்ணா இருக்கும். அந்த 25 வந்து ஒரு ஒற்றைப்படை எண். சரிங்களா? அதனால தான் அது 13 நம்பரா மாறுச்சு. சோ n 13, n ஸ்கொயர் வந்து எவ்வளவு 13 ஸ்கொயர் 169. இதுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். அதாவது ஆப்ஷன் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சி. சரிங்களா? இந்த விஷயம் தெரியணும். என்னது ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் கேட்டாங்கன்னா அதுக்கான ஆன்சர் என்னது n ஸ்கொயர். அதுக்கான ஃபார்முலா வந்து n ஸ்கொயர் அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். சரி, அனைத்து ஈரிலக்க ஒற்றைப்படை இயல் எண்களின் கூடுதல். ஈரிலக்க ஒற்றைப்படை இயல் எண்கள். சோ அதாவது பாருங்க 10ல இருந்து 99 வரைக்கும் வருமா ஈரிலக்க ஒற்றைப்படை எண்கள் அப்படின்னா 10ல இருந்து எங்க வரைக்கும் 99 வரைக்கும். கரெக்டா? இதுதான் ஈரிலக்கம். இதுல அவங்க சொல்றது எதுன்னு ஒற்றைப்படை எண்கள் அப்படின்றாங்க. சோ எங்கிருந்து ஆரம்பிக்கும்
11ல இருந்து ஆரம்பிக்கும். 11ல இருந்து 99 வரைக்கும். சரிங்களா? மொத்தம் எத்தனை நம்பர் சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல பாருங்க 11ல இருந்து 99 வரைக்கும் மொத்தம் 90 நம்பர். கரெக்ட் தானே? 11ல இருந்து 99 வரைக்கும் மொத்தம் 90 நம்பர். இந்த 90 நம்பர்ல 45 நம்பர் ஒற்றைப்படை எண், 45 நம்பர் இரட்டைப்படை எண். சோ என்னோட வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா 45. இது புரியுதா? என்னோட வேல்யூ என்னது? 45. அவங்க கேட்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா இதற்கான கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ எஸ் 45க்கான வேல்யூ. இந்த மாதிரி கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா எனக்கு கடைசி உறுப்பும் தெரியும், முதல் உறுப்பும் தெரியும். முதல் உறுப்பு 11, கடைசி உறுப்பு 99. சரிங்களா? சோ இது எப்படி வரும்? 11, 13, 15 99 வரைக்கும் போகும். சரிங்களா? அப்போ n வந்து என்னதுன்னா இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலாங்க. Sn = n/2 a + l. அதாவது கடைசி உறுப்பும் முதல் உறுப்பும் தெரிஞ்சிருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, n க்கு பதிலா 45/2, a வந்து என்னது 11 பிளஸ் கடைசி உறுப்பு வந்து 99. சோ 45/2 இன்டு இத ரெண்டுத்தையும் கூட்டினா 110. 1 2 2 55 2 110. சோ 45யும் 55யும் பெருக்கிங்க. 5 5 25 மீதி 2. 5 4 20, 20 2 22. சோ 5 5 25 மீதி 2. 5 4 20, 20 2 22. சோ 5 7 4 2. ஆன்சர் என்னது? 2 4 7 5. சார் இந்த சம்லாம் வருமா சார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. இந்த சம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? சரிங்களா? அதுக்காக பிராக்டிஸ் பண்ணுங்க. சோ இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற நோக்கத்துக்காக தான் இந்த மாதிரி கொஸ்டின் எடுக்கிறது. சரிங்களா? சோ பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணதான் இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஈஸி ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? சரி, கொஸ்டின் நம்பர் 43. 43 t சாரி 1 -4 -9 பிளஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு போகுது என்ற கூட்டு தொடர் வரிசையில் அவங்க என்ன கேக்குறாங்க? 12வது உறுப்பை காண்க. சோ நல்லா புரிஞ்சுங்க, இது கூட்டு தொடர் வரிசை. நான் அவனே சொல்லிட்டான். 12வது உறுப்பை கேக்குறாங்க. சரிங்களா? t12 கேக்குறாங்க. சோ ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா tn = a + n-1 × d. சரிங்களா? a வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா முதல் உறுப்பு 1. d என்னன்னு கேட்டீங்கன்னா இரண்டாவது உறுப்புல t2ல இருந்து t1 கழிக்கணும். புரியுதா? இரண்டாவது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை கழிக்கணும். சோ -4 1 கூட்டினா -5. இதுதான் வந்து d. சரிங்களா? n என்னன்னு கேட்டீங்கன்னா 12வது உறுப்பை காண்கன்னு கேக்குறாங்க. சோ n வந்து 12. அப்போ t12 = a வந்து 1 பிளஸ் n வந்து என்னன்னு சொல்லியிருக்கீங்க 12 -1, d வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா -5. அப்போ 1 பிளஸ் பாருங்க 12 1 போனா 11 இன்டு -5. இது -5 பெருக்கல்ல இருக்கு. சரிங்களா? அப்போ 1 பிளஸ் 11 5 55. சோ பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். புரியுதா? பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 11 5 55. 1ல 55 போச்சுன்னா 54. அது மைனஸ்ல வரும். ஏன்னா பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ். சரிங்களா? அப்ப 12வது உறுப்புக்கான வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா -54. சரிங்களா? அதாவது ஆப்ஷன் சி அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். புரியுது இல்லைங்களா? ஏற்கனவே சொன்ன ஃபார்முலா தான் இது. இதுல 12வது உறுப்புன்றனால n-க்கு பதிலா 12ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஓகேங்களா? சோ வேற என்ன டவுட் இருக்கா? இல்ல நெக்ஸ்ட் சம் பாப்போமா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 44 1 4 16 பிளஸ் எக்ஸெட்ரா 4096. சரிங்களா? இதுல அவங்க என்ன கேக்குறாங்கன்னா என்ற பெருக்கு தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை கேக்குறாங்க. சரிங்களா? உறுப்புகள் எத்தனை இருக்கும்? இந்த மாதிரி 1 4 16ன்னு எழுதிட்டே வந்தா 4096 வரைக்கும் எத்தனை நம்பர் வந்திருக்கும்? சரிங்களா? இதான் வந்து கேக்குறாங்க. இது பெருக்கு தொடர் வரிசையில இருக்குன்னு சொல்லிட்டாங்க அவங்களே. ஓகேங்களா? சோ டிஃபரன்ஸ். சரிங்களா? இதுக்கு டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? r =
4/1. ஏன்னா இது பெருக்கு தொடர் வரிசை, அதனால வகுக்கணும். கூட்டு தொடர் வரிசைனா கழிக்கணும். சரிங்களா? 4. அதே மாதிரி 16ல 4 கழிச்சு 4ஆல வகுத்தாலும் 4 தான் வரும். கரெக்ட் தானே? 16 4ல வகுத்தாலும் 4 தான், 4 1ஆல வகுத்தாலும் 4 தான். சோ R வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 4. சரிங்களா? இப்ப 4096 ஈக்குவல் டு ஃபார்முலா பிரகாரம் எதுங்க? a r power n minus 1 divided by r minus 1. இதுதான் வந்து ஃபார்முலா. Sn ஈக்குவல் டு, சோ 4096 ஈக்குவல் டு a வந்து 1, r வந்து எனக்கு 4ன்னு தெரியும். சோ 4 power n minus 1 divided by 4 minus 1. சரிங்களா? 4 minus 1. சோ இத இதுலயே போடலாமா? இல்லனா இந்த ஃபார்முலா பெருசா இருக்கு அப்படின்னா இன்னொரு ஃபார்முலாவும் இருக்கு. சரிங்களா? அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம், அது இன்னும் ஈஸியா இருக்கும். பாருங்க, 4096 ஈக்குவல் டு ar power n minus 1. இதுலயே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம், இது இன்னும் ஈஸியா இருக்கும். சேம் அதே r ஈக்குவல் டு 4 தான். நான் என்ன பண்றேன், இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்றேன், இது இன்னும் ஈஸியா இருக்கும். பாருங்க, 4096 ஈக்குவல் டு a வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 1, r என்னன்னு கேட்டீங்கன்னா 4. சோ 4 பவர் n minus 1. சரிங்களா? இப்போ 4096 நம்ம 4ல வர மாதிரி எழுதணும். 4096 2ஆல வகுத்தா 2048, திருப்பி 2ஆல வகுத்தா 1024, மறுபடியும் 2ஆல வகுத்தா 5112. புரியுதா? 2 5 10, 1 2 2 2 2 4, அதுதான் எழுதி இருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி 2ஆவது பல்ல வகுத்தா 2னா 2 முறை வரும், மீதி 1. 11 5 முறை வரும், மீதி 1. 12 வந்து எத்தனை முறை வரும்? 6 முறை வரும். சரிங்களா? மறுபடியும் 2ஆவது பல்ல வகுத்தா 128 முறை வரும். சரிங்களா? மறுபடியும் 2ஆவது பல்ல வகுத்தா 2 6 12, 4 2 8. மறுபடியும் 2ஆவது பல்ல வகுத்தா 32 முறை. மறுபடியும் 2ல 16 முறை. மறுபடியும் 2னா 8 முறை. மறுபடியும் 2ல வகுத்தா 4 முறை வரும். மறுபடியும் 2ல வகுத்தா 2 முறை வரும். மறுபடியும் 2ஆல வகுத்தா 1 முறை வரும். சரிங்களா? சோ இது 2 அதுக்கு 10க்கான ஆன்சர் பா. சரிங்களா? பாருங்க, 2 அதுக்கு 2 எத்தனை முறை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. சரியா? 2 வந்து 12 முறை இருக்குன்னா 2 வந்து எத்தனை முறை இருக்கு? 12 முறை இருக்கு. சரியா? அப்போ 4 வந்து 6 முறை இருக்கும். புரியுதா? ஏன்னா 2 2 4 இல்ல. இப்ப பாருங்களேன், இது ஒரு 4, 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 2 2 4 2 2 4 2 2 4 2 2 4. இந்த மாதிரி எத்தனை 4 இருக்கு பாரு? 1 2 3 4 5 6. சோ 4 பவர் 6 ஈக்குவல் டு 4 பவர் n minus 1. பாருங்க, கீழே காமனா இருக்கா? அப்ப மேலே ஈக்குவலா இருக்கும்ல, n minus 1. r ஈக்குவல் டு n minus 1. இந்த minus 1 ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? 6 plus 1 ஈக்குவல் டு n. சோ n ஈக்குவல் டு 7. சரிங்களா? அப்போ 7னா என்ன ஆன்சர் வருது? ஆப்ஷன் ஆப்ஷன் வந்து என்ன வருது? டி. சரிங்களா? டி அப்படின்றது தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். அப்ப புரியுதா? இந்த விஷயம் தெரியணுங்க, வகுக்க தெரியணும். வகுத்தீங்கன்னா இந்த क्वेश्चन ரொம்ப ஈஸி. இந்த ஃபார்முலாலே போடுங்க. ஏன்னா என்ன தான் கண்டுபிடிக்க போறோம், அந்த ஃபார்முலாலே போட்டாலே ஆன்சர் வரும். சரிங்களா? சோ இந்த क्वेश्चनலாம் வந்து பிராக்டிஸ் இப்பந்தே பண்ணுங்க, எச்சரிக்கை படுத்துறோம். சரிங்களா? இந்த மாதிரி क्वेश्चन கேட்டாங்கன்னா எழுதி தான் ஆகணும். ஏன்னா எக்ஸாம் முடிச்ச பிறகு நம்ம ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை. சரிங்களா? எக்ஸாம் முன்ன எப்படி கேட்டாலும் ப்ரிப்பேர் ஆகுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? சரி, 3 5 7 9 எக்ஸெட்ரா என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் 15 உறுப்புகளின் கூடுதலை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சரி, பாருங்க எங்கிருந்து ஆரம்பிக்குது क्वेश्चन? 3 5 7 பிளஸ் எக்ஸெட்ரா அப்படியே போயிட்டே இருக்கு. சரிங்களா? இதுல அவங்க என்ன கேக்குறாங்கன்னா 15வது உறுப்பு என்ன இருக்கோ அதையும் கண்டுபிடிச்சு அதுக்கான கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரிங்களா? அப்ப n வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 15. n வந்து 15.
சரிங்களா? இதுல எனக்கு கடைசி உறுப்பு தெரியாது. சோ கடைசி உறுப்பு தெரியாது அப்படின்னா இந்த ஃபார்முலால இப்படி ஒரு சேஞ்ச் இருக்குங்க. Sn equal to n by 2 2a plus n minus 1 into d. ஓகேங்களா? இதே கடைசி உறுப்பு கொடுத்திருந்தாங்கன்னா a plus l அப்படின்ற ஒரு ஃபார்முலா போட்டிருக்கும். ஓகேங்களா? பாருங்க. அப்போ s 15 equal to 15 by 2 2 into a வந்து முதல் உறுப்பு 3 plus n வந்து 15. ஏன்னா 15வது உறுப்பு தான் கேக்குறாங்க. அதனால n 15. d என்னன்னு கேட்டீங்கன்னா 5க்கும் 3க்கும் என்ன டிஃபரன்ஸ்? 2. 7க்கும் 5க்கும் டிஃபரன்ஸ் 2. சோ d வந்து 2. அப்ப 15 by 2 2 3 6 பிளஸ் 15ல 1 போனா 14 into 2. அப்ப 15 by 2 6 பிளஸ் 28. 15 by 2 இது கூட்டினா 34. ஒரு 2 2 17 34. சோ 15யும் 17யும் பெருக்கிங்க. ஐ 35 மீதி 3. ஐ ஒரு 5 5 5 3 8. சோ ஒரு 17 17 5 5 1 255. இதுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். சரிங்களா? அதாவது ஆப்ஷன் வந்து என்ன வருது? சி. ஓகேங்களா? ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போம். சரி, இந்த क्वेश्चन ஒரு முறை கேட்ட क्वेश्चनங்க. பாருங்க 46. அதாவது T2 கான ஆன்சர் வந்து 3/5. ஓகேங்களா? T3 கான ஆன்சர் வந்து 1/5. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா பொது விகிதம் R கான மதிப்பு என்ன? R equal to T3/T2. இது நான் சொல்லியிருக்கேன் பெருக்கு தொடர் வரிசையில. ஓகேங்களா? சோ பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னு குத்துனால பாருங்க 1/5 வகுத்தல் 3/5. சோ 1/5 அப்படியே வச்சுங்க. இது வகுத்தல் இருக்கிறது ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது தலைக்கீழா 5/3 மாறும். சரிங்களா? 5 5 கேன்சல் ஆயிட்டு 1/3 ஆன்சரா வரும். ஓகேங்களா? இப்ப ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏ சாரி பி அப்படின்னு தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேங்களா? பி தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். புரியுதா? தலைகீழா இருக்குது ஈக்குவல் டுன்னு இல்ல, தலைகீழா மாறணும் அப்படின்னாலே அது என்ன ஆகும்? பெருக்கல்ல மாறிடும். வகுத்தல் இருக்கு, பெருக்கல்ல மாத்தணும்னா தலைகீழா மாத்திக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? சரி, ஒரு எண்ணின் 10ல் ஒரு பகுதி 63. பாருங்க 10ல அதாவது 10ல் ஒரு பகுதி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 63. சரிங்களா? அவங்க என்ன கேக்குறாங்கன்னா எண்ணில் அந்த எண்ணை காண்க. ஓகேவா? அதாவது ஒரு பங்கு வந்து 63பா. அப்ப 10 பங்கு என்னவா இருக்கும்? இங்க 0 சேர்ந்திருக்கா, அப்ப அங்கேயும் 0 சேர்த்துக்க. அவ்வளவுதான். ஒரு பங்கு வந்து 10ல ஒரு பங்கு வந்து 63. எனக்கு 10 பங்குக்கான ஆன்சர் வேணும்னா இதை பெருக்கிங்க. 63யும் 10யும் பெருக்குனா 630. அவ்வளவுதான் ஆன்சரு. சரிங்களா? அப்ப ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் பி. ஓகேங்களா? 48. 1ல இருந்து 100 வரை உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை. இது ஒரு ஸ்டாண்டர்ட் क्वेश्चन, நிறைய முறை கேட்டிருக்காங்க. ஆன்சர் 25. 1ல இருந்து 100 வரைக்கும் மொத்தம் 25 பகா எண்கள் இருக்கும். அதே மாதிரி 1ல இருந்து 50 வரைக்கும் மொத்தம் 15 பகா எண் இருக்கும். 1ல இருந்து 1000 வரைக்கும் மொத்தம் 168 பகா எண்கள் இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். சரிங்களா? அப்போ 1ல இருந்து 100 வரைக்கும் 25 பகா எண்கள் இருக்கும். அதாவது ஆப்ஷன் வந்து என்னது? பி. சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? பாருங்க ரூட் 50க்கான எளிய வடிவம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நான் இந்த ரூட் 50 என்ன பண்றேன்? 25 into 2ன்னு எழுதிக்கிறேன். அதாவது ஒரு நம்பரை வந்து ரூட்ல இருந்து வெளியே எடுக்கிற மாதிரி எழுதுறேன். சரிங்களா? 25 2ஆல பெருக்குனா 50 இல்ல. இப்போ இதை தனித்தனியா ரூட் 25 ரூட் 2ன்னு எழுதிக்கலாமா? தனித்தனியா பிரிச்சு. சோ இப்படி பிரிச்சு எழுதிட்டேன். ரூட் 25க்கான ஆன்சர் 5. 5க்கு பாருங்க 5 5 25 இல்ல. சரிங்களா? அதனால அப்படியே எழுதிக்கிறேன். இந்த ரூட் 2 அப்படியே தான் வரும். அவ்வளவுதான் ஆன்சரு. சரிங்களா? 5 ரூட் 2 அதாவது ஆப்ஷன் பி. அதுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேங்களா? புரியுதா? 50 25 into 2ன்னு எழுதினேன். ஏன் சார் 10 into 5 எழுதக்கூடாதா? பெரும்பாலும் இந்த மாதிரி ரூட்ல இருந்து எடுக்கிறேன்னா ஒரு நம்பர் ரூட்ல இருந்து வெளியே எடுக்கிற மாதிரி எதுங்க. சரிங்களா? ஒரு நம்பராவது ரூட்ல இருந்து வெளியே எடுக்கிற மாதிரி எதுங்க. ஏன் 10 into 5ன்னு ஏறினா கூட 50 வருது. 10க்கும் ரூட் எடுக்க முடியாது, ரூட் 10 தான் நிற்கும். 5க்கும் ரூட் எடுக்க முடியாது, ரூட் 5 தான் நிற்கும். சரிங்களா?
சோ அதனால என்ன பண்ணுங்க, ஒரு நம்பர் ரூட்ல இருந்து வெளியே எடுக்கிற மாதிரியாவது எடுங்க. ரூட் 25க்கான ஆன்சர் 5, ரூட்ல இருந்து அப்படியே வச்சுக்க. சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? பாருங்க क्वेश्चन நம்பர் 50. 1 cube 2 cube plus etc 10 cube. சரிங்களா? பாருங்க கியூப்ல வந்தா ஃபார்முலா என்ன சொன்னோம்? n into n plus 1/2 ஓட ஹோல் ஸ்கொயர். சரியா? ஹோல் ஸ்கொயர். அப்போ n இங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 10. சோ 10 10 plus 1 by 2 ஓட ஹோல் ஸ்கொயர். n இங்க இருக்குல்ல 10 கடைசி நம்பர். ஓகேவா? சோ ஓர் 2 2 I 2 10. சோ என்ன வருது? 5 10யும் 1யும் கூட்டினா 11, அதுக்கு ஸ்கொயர். 5யும் 11யும் பெருக்குனா 55. சோ 55 ஓட ஸ்கொயர். 55க்கு எப்படி சார் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுனா பாருங்க 5 ஸ்கொயர் பண்ணா 25. நான் சொல்லிருக்கேன்ல கடைசி நம்பர் 5ல முடிஞ்சி அதுக்கு ஸ்கொயர் கேக்குறாங்க அப்படின்னா 5 ஸ்கொயர் பண்ணி 25ன்னு எழுதிருங்க. இங்க இருக்கிற நம்பர் எது? மீதி இருக்கிற நம்பர் 5. 5 5க்கு அடுத்த நம்பர் 6. I 6 30. சோ 3025 அப்படின்னு தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். அதாவது ஆப்ஷன் வந்து என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பி. சரிங்களா? இந்த பெருக்கிறது மட்டும் ஒரு முறை பாத்துங்க, இன்னொரு முறை நல்லா சொல்றேன். 55 ஸ்கொயர்னு கேக்குறாங்க. இந்த ஷார்ட்கட் எப்போ போடணும்? கடைசியில 5 வந்திருக்கணும், ஸ்கொயர் கேட்கணும். சரிங்களா? 5 ஸ்கொயர் பண்ணா என்ன வருது? 25. ஓகேங்களா? இந்த 5 ஸ்கொயர் பண்ணி 25ன்னு ஏட்டேன். மீதி இருக்கிற நம்பர் என்னது? இங்க 5 தான். சரியா? 5 இதுக்கு அத்த நம்பர் என்னது? 6. 5யும் 6யும் பெருக்குனா 30. இது 5ல முடிஞ்சி ஸ்கொயர் கேட்டா மட்டும் இந்த ஷார்ட்கட் நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சோ ஆப்ஷன் வந்து எது? பி. சோ இன்னைக்கு நம்ம ஒரு 50 சம் பார்த்திருப்போம். இந்த 50 சம் நீங்க இதுக்கு முன்ன டெஸ்ட் எழுதிருப்பீங்க. சரிங்களா? அந்த டெஸ்ட்ல கண்டிப்பா எல்லா சம்மே நீங்க வந்து ஆன்சர் போட்டீங்களா அப்படின்றது நீங்க செக் பண்ணீங்க. சரிங்களா? ஒரு சில சம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து என்னவா இருக்கும்? கஷ்டமா இருந்திருக்கும். ஓகேங்களா? ஏன்னா சம் இந்த ஏபிஜிபி அப்படின்றதெல்லாம் வந்து அதாவது கூட்டு தொடர் வரிசை, பெருக்கு தொடர் வரிசை அப்படின்றதெல்லாம் வந்து கண்டிப்பா கஷ்டமா தெரிஞ்சிருக்கும். ஆனா அதுக்காக கவலைப்படாதீங்க. அதுவும் கேட்டா என்ன பண்ணலாம்னு யோசிங்க. ஓகேங்களா? அதையும் தெரிஞ்சுங்க. ஏன்னா நம்மளுடைய 6th to 10th புக்ல இதே எண்ணியல்ல அந்த கொஸ்டின்ஸும் இருக்கு. சரிங்களா? எண்ணியல்ல அந்த கொஸ்டின்ஸும் சேர்த்து தான் நம்மளுக்கு எண்ணியல் இருக்கு. அப்படி இருக்கும்போது 10th நம்மளுக்கும் கேட்பாங்க தானே. சோ அதை படிக்க வேண்டிய கடமை நம்மளுக்கும் இருக்கு. கேட்டா எதுவும் பண்ண முடியாது. சரிங்களா? சோ அதனால தான் அந்த சம்ம கொடுக்குறோம். சோ அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. சரிங்களா? நன்றி.